ஹாய்டா! நேத்து போட்ட கேடி மாமா எனக்கு செகண்ட் ஸ்ட்ரைக் குடுத்துட்டாங்க. அந்த வீடியோவும் போயிடுச்சு. அ இன்னைக்கு நான் அதான் ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆல்ரெடி நான் ரொம்ப மைண்ட் செட்டு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பா இருக்கேன். எனக்கு ரெக்கார்ட் பண்ண சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. ஏதோ ஒரு மாரி பெயினா அப்படிதான் இருக்கு. ஆல்ரெடி எங்க வீட்ல நான் செம்ம திட்டு. சொல்லப்போனா நேத்து என் அம்மாட்ட பங்கமான அடி வாங்கிட்டேன். ஃபோனும் குடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியாம ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஆகி பைத்தியமே பிடிச்சிருச்சு. ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் நார்மல் அப்படி ஆக ஆரம்பித்தேன். நான் யார்கிட்டயும் பேசலை, சாப்பிடவும் மாட்டேன்ட்டேன். அதனால ஓகே அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் கொஞ்சம் நார்மலானாங்க. சரி ஓகேடா, நெக்ஸ்ட் ஒரு பார்ட் போட்டுடலாம் அப்படின்ட்டு நினச்சேன். ஆனால் எனக்கு செகண்ட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு அந்த சைடு 1 வீக் என்னால் போக முடியாது. அந்த 6 பார்ட் வந்து நான் டெலிகிராமில் இப்போ கொடுக்க மாட்டேன். பட் யாராவது வீடியோ இருந்தால் டெலிகிராமில் கொடுத்துருங்க. அப்புறம் என்னோடய சேனலில் வீடியோ நிறையா பேர் பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவும் தெரிய மாட்டுது. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணால் தான் ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைப்பேன். ஆனால் நீங்கள் அப்படிலாம் பண்ணவே மாட்றீங்க. ஆல்ரெடி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடியோ கஷ்டப்பட்டு போடுறேன் கிளாஸ் முடிச்சுட்டு வந்து. ஆனால் எனக்கு ஹாப்பினஸ் கொஞ்சம் கூட நீங்கள் கொடுக்க மாட்றீங்க. அதனால தான் நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணலான்னு வந்தேன். சத்தியமா இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ண எனக்கு மைண்ட் செட்டு சுத்தமா இல்ல. இப்போ ரெக்கார்ட் பண்ணயில பாதி கூட எந்திரிச்சு போனாலும் கூட போயிருவேன். ஏன்னா அப்படி தான் எனக்கு மைண்ட் இருக்கு. சாரி 1 ஹவருக்கு மேலே போயிடுச்சு. இனிமே 18 இல்லை கொஞ்சம் கம்மி பண்ணி தான் போடணும்ன்ட்டு தோணுது. தெரில நான் ரொம்ப டீப்பா போறேன்ட்டு அப்படின்னு தோணுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அக்கா, குரூப்லாம் ஓகேவா? பத்திரமா பார்த்துக்கங்க. நான் சீக்கிரம் வந்துடுவேன். ஓகேடா, போன பாட்டுலேருந்து அப்படியே பார்க்கலாம். போன பாட்டு நான் எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா, ஜேகே ஓகே தயாங் காலு ஸ்லிப் ஆகி உங்க மேலே படுத்திருப்பான். நீங்களும் அழுது அவன்கிட்டருந்து எந்திரிக்க முடியாம அப்படியே நீங்களும் படுத்திருப்பீங்க. மார்னிங் நீங்கள் கீழே வரவே இல்லைலடா. உங்கள் அம்மா வந்து பார்த்துருப்பாங்க, ஷாக்காக இருந்திருக்கும். பின்னாடி அவங்க ஆன்ட்டி வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு அவங்களும் வெட்கப்பட்டு கீழே போயிருப்பாங்க. நான் அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூடா கீழே தான் எல்லாம் கேட்குறாங்க. இருங்க அவங்க வந்துருவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சாமம்மா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்ன மச்சான் என்ன ஆச்சு அப்படின்ட்டுறாங்க. வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு ரெக்கார்ட் பண்ணுற மூடே இல்லை. எல்லா வாய்ஸும் ஒரே இதாக கொடுத்தாலும் கொடுத்துருப்பேன். உங்கள் அப்பா தான் உங்கள் அம்மாட்ட கேட்குறாங்க என்னாச்சு? உங்கள் அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிவிட்டு அவங்க கிச்சன் தான் குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் 2 பேர் மட்டும்தான் கீழே வரல. அவளுங்க 3 பேர் இருப்பாளுங்களடா. அவளுங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. நீங்க இன்னும் கீழ வரலைல்ல அதனால. என்னம்மா நைட்டு பூரா எங்க அண்ணனுக்கு வேலையா? அப்படி இப்படின்ட்டு ஒரு மாரி சிரிச்சுட்டு அப்படி பேசினேன். அ தயாங்கோட அம்மா, "ஏய் சும்மா இருக்க மாட்டீங்களாடி?" அப்படின்னு சொல்றாங்க. இங்க வெளியில தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான், "என்னடா நடந்திருக்கும்?" அப்படி இப்படின்ட்டு அவிங்க மைண்டுக்கு ஏதேதோ தோணுது. ஆனா ஜானு, விஷ்ணு, "டேய் அப்படிலாம் இருக்காதுடா. அவன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கே புடிச்சிருந்தாலும் அவங்க மனசுல அவ இருந்தா தான் டச் கூட பண்ணுவான்டா" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் சாம்பம்மாவ, "டேய் இல்லடா, என் மச்சான் நைட்டு பங்கமா பண்ணியிருப்பான்டா" அப்படின்லாம் சொல்கிறாய்ங்க. இப்படியே டைம் ஆகுது. அ தயாங்கோட அப்பா, அவங்க அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க அம்மாவ தான் கேட்குறாங்க, "என்னாச்சு இன்னும் வரல?" வந்துருவாங்க" அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்க அம்மா மனசுல தான், அ "நம்ம பொண்ணு தேங்காய் ஏத்திருப்பாளா?" அப்படின்னா அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு மாரி தோணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்கள இப்படி பார்த்துருப்பாங்களடா, இல்ல எதுவும் ஃபோர்ஸ்ஃபுல்லா தேங் அப்படி எடுத்துக்கிட்டாரா அப்படின்ட்டு அதுவும் தோணுது. எங்கிட்டு தேங் தான் அவங்க மேலே படுத்திருக்கான். நீங்க தான் ஃபர்ஸ்ட்டா ஐஸ் ஓப்பன் பண்றீங்க. உங்களால சுத்தமா முடியல. அவ்ளோ வெயிட்டு. இன்னும் உங்க மேல தான் படுத்திருக்கான். உங்க கண்ணுலேருந்து டியர்ஸ் வருது. அவன் மேலேருந்து கையெடுத்து அவன் ஷோல்டர் பிடிச்சி தள்ளுறீங்க. தள்ள முடியல. ஆல்ரெடி உங்களுக்கு கழுத்தெல்லாம் பெயினாக இருக்குது. அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. காலெல்லாம் அசைக்கிறீங்க. கொலுசு சவுண்டு கேட்குது. சார், சார் எந்திரிங்க சார். ஏன் சார், ஏன் இப்படி பண்ணுறீங்க? சார், சார் எந்திரிங்க அப்படின்ட்டு அவன் ஷோல்டர் பிடிச்சி ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டு உங்களுக்கு கை வேற வலிக்குது. ஃபுல் மொத்தமாக உங்கள் மேலே போட்டிருக்கான். நைட்டு ஃபுல்லாக உங்கள் மேலே தான் தூங்கியிருக்கான். உங்களுக்கு ரொம்ப பாடி பெயினாக இருக்குது. ஆல்ரெடி இடுப்பு செம்ம வலி. ஏன்னா அது ஒரு மாதிரி சொல்லிக்கிக்குச்சு. அது வேற அந்த ஒரு மாதிரி ஒன் சைடு அப்படி வேற படுத்துருக்கீங்க. நீங்கள் ஒரு மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களடா. தேங்கும் ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஒரு மாதிரி அசைக்கிறான். செம்ம வலி. அப்போ தான் உங்கள் சவுண்டு ஒன்று கேட்குது. சைடாக அவன் ஹெட்டை குனிஞ்சு பார்க்குறான். அப்போ தான் உங்கள் மேலே
எந்திரிங்க சார். உங்கள் ஃபேஸ் பூரா அப்படியே அழுத்து ஆப்ஸ் வந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு எந்திரிக்கிறான். அவன் மேலே இந்த பெட்ஷீட் டவல்லாம் கீழே விழுகுது அப்படின்ட்டு வேகமாக எடுத்து அந்த பெட்ஷீட்டை ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறான். அவன் ஹெட்டில் கை வச்சு என்ன அப்படின்ட்டு டக்குன்னு அவன் மைண்டுக்கு வர்றது அதெல்லாம் அவன் ட்ரீம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் ரூமை சுற்றி பார்க்குறான். பார்த்தா ஃபுட், அதாவது சாப்பிட்டு கிரேவி அங்கங்கே கொட்டி கீழே அவங்க சாரி அப்படியே படுத்திருக்கீங்க. உங்களால் அசைக்க கூட முடியல. ஹிப்பு வலிக்குது. சைடாக அப்படியே குன்னி படுக்கிறீங்க, அழுக்குறீங்க. சாரி, என்னாச்சு? உங்களால் முடியல. கையெடுத்து உங்கள் ஜஸ்ட்டு அங்கே இடுப்பெல்லாம் வலிக்குது. தமிழில் சொல்கிறேன், செம்மையாக வலிக்குது. அழுக்குறீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் அழுக்கிறது. உங்ககிட்ட தான் வரான். ப்ளீஸ் என்கிட்ட வராதீங்க சார். சாரி, ஏதோ தெரியாமல் ஒன்றும் ஒன்றும் பண்ணல. என்னாச்சு ஓயன், என்னாச்சு அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேட்குறான் கிட்ட. ஒன்றும் இல்லை ப்ளீஸ் இங்கிருந்து போங்க. ஏன்னா உங்களுக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது. சாரி வேணா அங்கே ஒரு மாதிரி கலண்டு அப்படி இருக்கா பிடிச்சி உங்களை அப்படியே கவர் பண்ணிக்கிறீங்க. நானும் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டான். ஒரு மாதிரி தலையை கிரிப்பாக பிடிச்சிட்டு ஃபுல்லாக யோசிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் நான் வருது. அந்த சாப்பிட்டதுக்கு அதுக்கும் ரொம்ப டயர்டில் அப்படி படுத்துட்டான். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கே ஆங்கரில் இருக்கலடா அந்த டவல் எடுத்து கட்டிட்டு வேகமாக ட்ரெஸ்ஸை போட்டு உங்களை பார்த்தா இன்னமும் உங்கள் ஹிப்பை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கீங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். எனக்கு ஒன்றும் இல்லை, எங்கேருந்து போங்க. தவன் என்னாச்சு? தவன் ஒன்றும் பண்ணல, அப்புறம் எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? என்ன ஒன்றும் பண்ணலையா? நைட்டு ஃபுல்லாக என் மேலே தான் சார் தூங்குனீங்க. உங்களுக்கு புரியுதா? இதோ எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்ட்டு உங்களுக்கு 3 days நான் நடிக்கணும்னு நினச்சேன். நான் நீங்கள் அப்படின்ட்டு சொல்ல முடியல. என்ன இல்லை நான் என்ன பண்ணேன்? நான் உங்களுக்கு இடுப்பு வலிக்குது, தாங்க முடியல. உங்கள் ஹெட்டை மட்டும் திருப்பி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? இன்னும் வேறு ஹெல்ப் எது வேணும்? இல்லை, எனக்கு டவுட்டாக இருக்குது. உங்கள் அம்மா சொன்ன மாதிரி எனக்கு பிடிக்குமா சார்? கண்டிப்பாக அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க. அமைதியாக உங்களை பார்க்குறா. சொல்லுங்க சார். அதுக்கு உனக்கு இல்லை தெரிஞ்சுக்கணும். இங்கே பாரு, உனக்கு 3 days மட்டும் தான். என்னோட அந்த 3 days கூட இல்லை, 2 days தான் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு கொடுத்த ஒர்க்கை மட்டும் பாரு. நைட் எடுத்துக்கு சாரி, ஹேட் இது பண்ணிட்டா இதுக்கும் மணி பே பண்ணிடுறேன். அப்புறம் இதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்குற வில்லாச்சு கதை. நீங்கள் எதுக்காண்டி வந்திருக்க? இன்னும் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ நான் உன்ட்ட ஒரு ஹெல்ப் மட்டும்தான் கேட்டிருக்கேன். சாரி சார். அப்படின்ட்டு வெளில போயிடுறான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா எங்கள் தயாங் நம்ம லவ் பண்ணுறனால நம்மகிட்ட ஓவராக அட்வான்டேஜ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறானோ அப்படின்ட்டு தோணுது. நான் தயாங்கோட அம்மா சொல்லியிருப்பாங்களடா, நிறைய பொண்ணை அவன் ரிஜெக்ட் பண்ணியிருப்பான், பட் உங்களை மட்டும் அவன் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு 2 days என்கேஜ்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லியிருப்பான். அவனே சாரி எல்லாம் எடுத்திருப்பான். மேரேஜுக்கெலாம் சீக்கிரமாகவே ரொம்ப ஹாப்பியாக அப்படின்ட்டு நிறையா இது சொல்லியிருப்பாங்க. எங்கள் அகெயின் இவர் மனசுக்குள்ளே நம்ம இருக்கமோ அப்படின்ட்டு ஒரு டவுட்டில் அப்படி இருந்திருப்பீங்க. ஆனால் தேங்க் பேசுகிறத பார்த்தா உங்களுக்கு இல்லை நடிக்கிறாரு, அது நம்ம எப்படி ரியலாக நடிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி தான் அவரும் நடிக்கிறாரு அப்படின்ட்டு உங்களால் எந்திரிக்க முடியல. அப்படியே படுத்திருக்கீங்க. கீழே தயாங்க போகிறான். எல்லாமே தயாங்க தான் பார்க்குறாங்க. என்னம்மா எல்லாம் கிளம்பியிருக்கீங்க? ஏன்டா சொல்ல மாட்டேன்? என்னடா சொன்ன நைட்டு? என்ன சொன்னேன்? நாளைக்கு தீபாவளி, இன்னைக்கு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னேன்ல. சாரிம்மா. சரி, எங்கே ஒயன்? மேலே. நாங்களாம் கிளம்பிட்டோம்டா, நீங்கள் 2 பேர் வர்றதுக்கு தான் லேட்டு. போ, ஒயனை கூட்டிகிட்டு போவேம்மா. இப்போ தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிட்ட தான், மச்சான் தயாங்கா இன்னும் மணி 10 மணி ஆக போகுது. ரூமில் நான் மச்சான். என்னடா? நான் மச்சான் நைட்டு வேற அவரை குடிச்சிட்டு போனேன். அதுவும் பொண்டாட்டியாக நடிக்கிறதுக்கே செட் பண்ணியா மச்சான்? இதான் பொண்டாட்டியாவே ஆக்கிட்டியோ இல்லை பொண்டாட்டிக்கான ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்கியோ அப்படின்னு கேட்டேன் மச்சான். இதுவும் பார்த்தியோ 9 மணிக்கு வரைக்கும் கீழே வரல. இப்போ 10 மணி ஆச்சு. அதுலேயும் என் அம்மா அதான் மச்சான், என்னோட அம்மாவும் அவங்க அம்மாவும் ஒரு மாதிரி வைக்கப்பட்டுக்கிட்டே வந்தாங்க. அதுவும் எதுவும் சிறப்பான சம்பவமா அப்படின்னு கேட்டேன். சிறப்பு. நான் அச்சா சிறப்புன்ற அப்படிலாம் ஒன்றும் இல்லை, மூடிக்கிட்டு போறியா? மச்சா சத்தியமா ஒன்றும் இல்லை. ஏய் போடா. சரி மச்சான், நீ வந்துட்ட. ஓயனங்க மச்சான்? டயர்டில் தூங்குறா. நான் மச்சான் டயர்ட்லையா? ஏன் மச்சான்? ஏய் விட்டு போயாடா, ஏதாவது கட்டு பேத்திட்டு. டேய் தயாங் ஒன்று தாண்டா, போடா முன்னாடியே கூட்டிகிட்டு வா. சரிம்மா அப்படின்ட்டு தயாங் தான் திரும்புறா. அப்போ சாமு கையை பிடிச்சிட்டு, மச்சான் உனக்கு அந்த பிள்ளைங்க ஒன்றுமே நடக்கலைன்ற
டயர்டாகிற அளவுக்கு மச்சான் நீ என்ன பண்ண? ஏய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்படா. டேய் ஜானு பாரா எதுவுமே பண்ணலன்ற அந்த பிள்ளை டயர்டில் இருக்குது. ஆன்ட்டி வேறு சிரிச்சிட்டே வந்தாங்க. மச்சான் சம்பவம் பண்ணிவிட்டு நம்ம மறைகிறான் பாத்தியா. நம்ம என்னடா ஹாப்பியாக இருந்தால் சந்தோஷம் தானே மச்சான். நாங்களாம் ஏதாவது மறைகிறேண்ணா. ஏய் மொத்தம் அடிச்சிடோண்டா. விட்டு பேசிக்கிட்டு இருந்தேண்ணா. ஸ்டெப்பில் ஏறி உங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா நீங்கள் அப்படியே படுத்திருக்கீங்க, சாரி கவர் பண்ண மாதிரி. என்ன அப்படியே படுத்திருக்கா? உங்கள் கிட்ட தான் வர்றா. ஒயன் ஒயன் அப்படின்ட்டு கூப்பிட்றான். இல்லை ஐஸ் ஓப்பன் பண்ணி அவனை பார்க்குறீங்க. என்ன சார்? ஒயன் அம்மா கூப்பிட்றாங்க. நாளைக்கு தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணணுமா? கிளம்பு. இல்லை சார் நான் வரல. ஏன்னா வரலையா? எந்திரி ஒயன், கீழே எல்லாம் கிளம்பிட்டாங்க. ப்ளீஸ் சார் என்னால் வர முடியாது. ஏன் என்னாச்சு? அது உனக்கு எது ஃபீவரா என்ன அப்படின்ட்டு உங்கள் ஹெட்டை தொட்டு பார்க்க. இல்லை சார் அப்படிலாம் இல்லை. எனக்கு இடுப்பு வலிக்குது. நைட்டு என்னால் நடக்க முடியல, எந்திரிக்க முடியல. ப்ளீஸ் சார் நான் வரல அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் ஹாஸ்பிட்டல் கூட்டி போவா? இல்லை இல்லை வேணாம் சார் நான் பார்த்துக்கிறேன், ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். ப்ளீஸ் சார் நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க, நான் வரல அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சரி ஓகே அப்படின்ட்டு அவன் கீழே போய் தான் சொல்கிறான். அம்மா அவளுக்கு டயர்டாக இருக்குது அப்படி சொன்னோன்னே அங்கே எல்லாமே தயங்க தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னன்னா என் அண்ணி அப்படி என்ன பண்ணீங்க? தயங்கோட அம்மா தான் தலையிலே கொட்டி. உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் தெரியுமா? தெரியாம நாங்கள் கேட்குறோம் அப்படின்ட்டு அவ்வளோலாம் சிரிக்கிறாளுங்க. ஆனால் உங்கள் அம்மாவோட ஃபேஸில் மட்டும் எந்த சந்தோஷமும் இல்லை. உங்கள் அப்பா அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டுமா? நான் என்ன பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாம் போங்க அப்படின்னு தயங்க சொல்கிறான். உங்கள் அம்மா தான் இல்லை மாப்பிள்ள நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க. இப்போ தயங்கோட அம்மா இல்லைடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு மாற்றி மாற்றி சொன்னோன்னே உங்கள் அம்மா தான் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அண்ணி, நீங்கள் போயிட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா தான் இல்லை பரவாயில்ல நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா வீட்டில் இருக்கணும்னு சொன்னோன்னே உங்கள் அப்பாவும் வீட்டில் இருக்கோம்ன்றாங்க. சரி நீங்கள் 2 பேரும் வீட்டில் இருங்க அப்படின்ட்டு சரின்ட்டு அவங்களும் போகிறாங்க. அவங்க எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போயிடுறாங்க. அங்கே தயங்கோட அம்மா தான் டேய் என்னடா உன் பொண்டாட்டிக்கு நீயே சாரி எடுத்துக்கிறியா இல்லை நாங்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே தயங் நானே எடுத்துக்கிறேம்மா அப்படின்ட்டு அவனும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க எல்லாமே தயங்க தான் ஓட்டுறாங்க. என்னன்னா எங்கள் அன்னைக்கு எப்படி சாரி எடுக்க போகிறீங்க, என்ன டிசைனில் அப்படின்ட்டு ஓட்டுறாளுங்க. என்ன நல்லாவே ஜாலியாக பேசுவாளுங்க. தயங்க அப்படித்தான் ஒரு சிஸ்டர் மாதிரி நல்லா ஜாலியாக பேசுவான். தயங்கோட அம்மா என்னடி என் பையனை ரொம்ப தான் ஓட்டுறீங்க, உங்களை விட என் பையன் நல்லாவே சாரி செலக்ட் பண்ணுவான் அப்படின்ட்டு. அம்மா என்னம்மா என்னடா நான் உண்மை எத்தனை சொல்லி ஆமாம்மா என் மச்சான் நல்லாவே சாரி செலக்ட் பண்ணுவான். இப்போ சாமோட ஒய்ஃப் வந்து சரிங்க சொல்கிறீங்கல்ல என் அண்ணா சாரி செலக்ட் பண்ணுவேன், அப்போ எனக்கு ஒரு சாரி செலக்ட் பண்ணுங்க நானும் பார்க்குறேன். மச்சான் என்னடா அப்படின்ட்டு இவளுங்கெல்லாம் இங்கிட்டு போயிடுறாளுங்க. சாமமா விஷ்ணு ஜானு தயாங் எல்லாமே அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு சாரி செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா எங்கள் அப்பா மட்டும் என்னடி கடைசியில் என் புருஷனை எல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்படிலாம் ஒன்றும் வேணாம், அவர் என்ன எடுத்து கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு தயங்கோட அம்மா சொல்லிடுறாங்க. தயங்கோட அப்பா அவரும் போகிறாரு. இங்கே வேணாங்க அப்படின்னு சொன்னாலும் இருடி நானும் உனக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. எங்கிட்ட நீங்கள் ரொம்ப வலிக்குது அப்படியே படுத்துருக்கீங்க, உங்கள் அம்மா தான் உங்கள் ரூமுக்கு வராங்க, டோர் ஓப்பன் ஆகுது இல்லை, உங்களுக்கு எல்லாமே போயிட்டாங்க அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க. பார்த்தா உங்கள் அம்மா உள்ளே வராங்க. நீங்கள் அகெயின் படுத்துக்கிட்டீங்க. உங்களை பார்க்குறாங்க. சும்மா சாரியெல்லாம் ஒரு சும்மா அப்படி கவர் பண்ண மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு புரியலை. உங்ககிட்ட தான் என்னாச்சுடி தேங்க மாப்பிள்ள சொன்னார். உனக்கு எதுவும் என்னம்மா நீங்கள் போலையா? நான் ஒன்றை பற்றி கேட்குறேன்டி. எனக்கு என்ன உங்களுக்கு என்னம்மா? பார்த்தியால் இப்படி கொல்லாதடி. ஓ இப்போ தான் உங்களை நான் பார்த்தியால் கொல்றேனாம்மா? ஆல்ரெடி எனக்கு கொண்டுட்டீங்கம்மா. இதுக்கு முன்னால் நீ இப்படி பேசுனதை நாங்கள் பார்த்ததே இல்லடி. ஆனால் இப்போலாம் முன்னாடியே பேசியிருந்தா எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காதுமா. என்ன உனக்கும் தயங்கும் நைட்டு ஏதாவது? ஓ எனக்கும் தயங்கும் என்னம்மா? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அவர் என்னோட பாஸ், அவ்வளோதான். நீ நான் நடிக்க வந்திருக்கேன், நடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போயிடுவேன். என்னடி சொல்கிற? நடிக்கிறதுக்கு காசா? ஆமாம் எனக்கு காசு தேவைப்படுது, நடிக்கிறேன் அவ்வளோதான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சூப்பரடி, கட்டின புருஷன் கூடயே கொண்டாட்டியா நடிக்கிறேன்ல, அது காசுக்கு உன்னை நாங்கள் இப்படி அடி வளர்த்தோம். அம்மா நான் இப்படி ஆனதுக்கே நீங்கள் தாம்மா காரணம். லைஃப் மொத்தமாக நாசம் பண்ணி என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே நீங்கள் தான். அப்படி என்னடி பண்ணிட்டோம்?
அப்படி என்ன பண்ணிட்டேம்மா. நீங்கள் மட்டும் ஜெஃப்புக்கு என்ன மேரேஜ் பண்ணி கொடுத்துருந்தா இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க மாட்டேம்மா. ஜெஃப் மறக்கவே மாட்டியாடி? மறக்கிறதா எப்படிம்மா? வார்த்தையால் சொல்லிடலாம். மறக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? நான் ஜெஃப்பரை லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்து என்ன மேரேஜ் பண்ணி கொடுத்தீங்க. இப்போ நான் தயான் கூட ஒய்ஃபாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஜெஃப்பை நான் லவ் பண்ணவே இல்லை. அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை. கண்டிப்பாக உங்களால் அதை ஏற்றுக்க முடியுமா? நான் அப்படி பண்ணலைன்னு உங்கள் மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணாமல் இருப்பீங்களாம்மா? இப்போ கூட சொல்கிறீங்கள ஜெஃப் இன்னும் மறக்கலையாடின்னு, அதையே நீங்கள் ஞாபகப்படுத்துனீங்க. ஏன் உங்கள் மைண்டுக்கு வந்துச்சு? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கல்ல, 1 மந்த்துக்கு அப்புறமும் ஜெஃப் நினைப்பு உங்களுக்கு வருதுன்னா 1.5 years லவ் பண்ணியிருக்கேம்மா. என்னால் எப்படிம்மா மறக்க முடியும்? அவரை தூக்கி போட்டு எப்படிம்மா ஏங்க வைக்க முடியும்? அவரை உண்மையாக லவ் பண்ணுறேம்மா. அவர் அப்படித்தான். ஒன்று சொல்கிறேம்மா, என் மனசில் எப்பவுமே ஜெஃப் மட்டும்தாம்மா. அது யாருனாலையும் மாற்ற முடியாது. ஏன் என்னடி பேசுகிற? என்ன பேசுகிறேன்னா உண்மையை தான் சொல்கிறேன். என் மனசில் ஜெஃப் மட்டும் தான் இருக்காரு. அப்படி தூக்கி போட்டு வேற எத்தனை வச்சா கண்டிப்பாக நம்ம செத்ததுக்கு தான் அர்த்தம். அழுதுகிட்டே சொல்கிறீங்க. இதெல்லாம் உங்கள் அப்பா வெளில நின்று கேட்குறாரு. உங்கள் அம்மா அவ்வளோதான் நீங்கள் சொல்கிறதுக்கு ஷாக் ஆகி அப்படி தான் இருக்காங்க. நாளைக்கு தீபாவளி முடிஞ்சிடும். நாளைக்கு என்னோட ட்ராமா ஒய்ஃப்ன்ற ட்ராமா ஃபினிஷ் ஆயிரும். ப்ளீஸ்மா நாளைக்கு இங்கேருந்து கிளம்பிடுங்க. என்னால் இது ட்ராமாவை நடிக்க முடியாது. உங்கள் அம்மா எதுவுமே பேசாமல் அந்த ரூமை விட்டு வெளில போயிடுறாங்க. அழுகுறீங்க, ரொம்ப அழுகுறீங்க. உங்கள் அம்மா வெளில போயிருப்பாங்க. உங்கள் அப்பா டோருக்கிட்டே நின்றுருப்பாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, உங்கள் அப்பா தப்பு பண்ணிட்டேலடி, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். என் பொண்ணு இந்த 3 நாளைக்கு ஒய்ஃபாக நடிச்சிட்டு ஜெஃப் கூட போயிடுவா. நான் தயாங் லைஃப் மொத்தமாக போச்சுல்ல. ஆனால் நம்ம பொண்ணோட எல்லா விஷயம் தெரிஞ்சும் நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இருக்காருடி. தான் ஏன் இன்னும் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஒரு கேட்காம இருக்கிறதே செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது. எல்லாம் தெரிஞ்சு உன் பொண்ணை ஏயா கட்டி கொடுத்தப்பட்டு ஷர்ட்டை பிடிச்சி 4 அரை இருந்திருந்தா கூட நிம்மதியாக இருந்திருக்கும். ஆனால் அவர் எதுவுமே பேசாமல் நம்மகிட்ட நார்மலாக பேசுகிறதாண்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு உங்கள் அப்பா கண்ணில் டீயர்ஸ் வருது. உங்கள் அம்மானாலே எதுவும் பேச முடியல. பெருமை கீழே போகிறாங்க. டைம் ஆகுது, நீங்கள் கீழே வரவே இல்லைடா. உங்கள் அம்மா உங்களுக்கு சாப்பிட்றதுக்காண்டி உங்களை கூப்பிட வராங்க. நீங்கள் மார்னிங் எப்படி படுத்துருக்கீங்களோ அப்படி தான் படுத்துருக்கீங்க. உங்களை வந்து கூப்பிட்றாங்க. நீங்கள் அப்படி தான் சும்மா படுத்துருக்கீங்க. பட் எந்திரிக்க முடியல உங்களால். உங்கள் இப்போ அசைக்க முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே படுத்துருக்கீங்க. உங்கள் அம்மா தான் என்னடி ஏன் இப்படி படுத்துருக்க? அதான் பிடிவாத கையாயிட்டேல. ஆனால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்தளவுக்கு நீ மாறுவேன்னு. ப்ளீஸ் இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? சாப்பிடவா? மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகாமல் பெட்லேயே படுத்துருக்கடி. எந்திரி போ அப்படின்றாங்க. நீங்கள் அமைதியாக படுத்துருக்கீங்க. ஒயின் பொண்ணை தாண்டி இதுவாக அந்த பெட்டை விட்டு கையை அந்த பெட்டில் வச்சு எந்திரிக்கலான்னு போனால் அம்மா அகெயின் அந்த பெட்டில் படுத்துக்கிறீங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க. ஒயின் என்னாச்சுடி? அவங்க ஹேண்ட் எடுத்து உங்கள் ஹிப்பில் பிடிக்கிறீங்க. என்னாச்சுடி என்னாச்சு அப்படின்ட்டு உங்கள் கிட்ட வந்து கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அகெயின் எந்திரிக்க போனால் முடியல, வலிக்குது. டைட்டாக அவங்க ஹிப்பை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி குன்னி படுத்துக்கிறீங்க. உங்கள் அம்மா என்னென்னு கேட்கல. நைட் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. பாருங்க எல்லாம் உங்கள்கிட்ட தான். உங்கள்கிட்ட எனக்கு நிம்மதியே இல்லை. நீங்கள் இருந்தீங்களே அந்த ரூமில் தான் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அந்த ரூமில் எல்லாம் நீங்கள் இருக்கீங்க. இப்போ அண்ணாவோட போய் அவங்கெல்லாம் இருக்காங்க. என்னால் இந்த ரூமில் இருக்கவே பிடிக்கல என்கிட்ட ஒரு கோவத்தோட வலியோட அப்படி சொல்கிறீங்க. சரிப்பா அம்மா கூட்டி போகிறேன்டி. ஒன்றும் வேணாம் ப்ளீஸ் டி பாடி அப்படின்ட்டு உங்களை கையை பிடிச்சிட்டு உங்களால் காலை வைக்க முடியல. கால் ரொம்ப வந்து இடுப்போடு சேர்த்து வலிக்குது. கண்ணில் டீயர்ஸ் வருது. பைய கூட்டி போய் அவங்கள ரெஸ்ட் ரூமில் விட்டு நானே குடிச்சுக்கிறேன். இல்லடி ப்ளீஸ் வெளில போங்க அப்படின்ட்டு பைய ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. சுத்தமாக முடியல, ரொம்ப வலிக்குது. அப்பப்போ அந்த லைட்டாக அழுகிற மாதிரி சவுண்ட் விட்றீங்க. என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றீங்க. டவல் கொடுக்குறாங்க, ட்ரெஸ் அந்த மாதிரி ஒரு டாப் மாதிரி கொடுக்குறாங்க. நீங்களும் போட்டுட்டு டோரை ஒரு மாதிரி லைட்டாக திறக்கிறீங்க. அவங்க அம்மா கூட்டிகிட்டு வராங்க. சரி எடுங்கம்மா. இல்லடி அம்மா 3 நாளைக்கு நடிக்கணும், அது எனக்கு சாரி வந்து காம்படிஷனில் இருக்குது, எடுங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொன்ன சாரீ ப்ளவுஸ் ஸ்கர்ட் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்களும் கொஞ்சம் வெளில போகிறீங்க. நான் ஹெல்ப் பண்ண, நான் ப்ளவுஸ் ஸ்கர்ட்டும் போட்டுக்கிறேன், அப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா வெளில போயிடுறாங்க. நீங்களும் வீட்டில்
உட்காரவே முடியல. சுத்தமாக உட்கார முடியல. ஒரு மாதிரி சைடாக அந்த பெட் இருக்குல்லடா, சைடாக சாஞ்சிட்டு ப்ளவுஸும் ஸ்கர்ட்டும் போடுறீங்க. உங்கள் அம்மா கூப்பிட்டுன்னு அவங்க தான் உங்களுக்கு saree எல்லாம் கட்டுறாங்க. உங்கள் நெக்கில் அந்த தாலி இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்களும் கட்டி விட்டு நீ இருடி, நான் ஃபுட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க அப்பாட்ட போய் என்னாச்சுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் ரெஸ்ட் ரூமில் வலிக்கு விழுந்துட்டா அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனால் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே உங்கள் அப்பாவும் அமைதியாகிடுறாரு. உங்கள் அம்மா தான் உங்கள் ரூமுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வராங்க. உங்களுக்கு ஃபீட் பண்ணலான்னு போனால் நீங்கள் இந்த பிளேட்டை வாங்கிக்கிறீங்க, நீங்களே சாப்பிட்றீங்க. தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் பெட்டில் அப்படியே சைடாக அப்படியே படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு இடுப்பு வலிக்குது. அம்மா கீழே போயிடுறாங்க. அவங்க சாப்பிடவே இல்லை. உங்கள் அப்பா தான் சாப்பிட சொன்னாலும் இன்றைக்கி பசிக்கலடி வேணாண்டி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஈவினிங் 4 o'clock ஆகுது. கார் சவுண்டு கேட்குது. காலிங் பில் தான் சவுண்டு கேட்குது. உங்கள் அம்மா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்பா என்ன நீ பையனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டோன்னே அவர் தூங்குற அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் திங்ஸ் வாங்கிட்டு சாமு, விஷ்ணு, ஜான் எல்லாம் அவங்க ஒய்ஃபோட ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு வராங்க. உங்கள் அம்மா தான் தயங்க எங்கேன்னு கேட்டால் அவன் அப்படியே ஆஃபீஸ் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீ ஒன்றும் ட்ரெஸ்ஸும் தயங்கோட ட்ரெஸ் இருக்குது. தயாங் அன்னைக்கும் அவனுக்கு பொண்டாட்டிக்கு அவன் தான் செலக்ட் பண்ணான், இன்றைக்கும் அவன் தான் செலக்ட் பண்ணான். ஆனால் என் பையனோட செலெக்ஷன் செம்மையாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க அப்படின்ட்டு தயங்கோட அம்மா தான் கொடுக்குறாங்க. இல்லைங்க நீ அண்ணாவுக்கும் உங்களுக்கும் எதுக்கு, அப்புறம் நீங்களே செலிப்ரேட் பண்ண மாட்டிங்களா? உங்கள் மாப்பிள்ளையோட செலெக்ஷன் தான் பாருங்க பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இருக்கட்டும் அப்படின்ட்டு அண்ணி நாளைக்கு என்னென்ன பண்ணுறது, ஸ்வீட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஹாலில் எல்லாமே கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் அம்மா இருக்காளடா, சாரி ஜான், விஷ்ணுலாம் அவங்கவுங்க ஒய்ஃப்லாம் பாருங்கள் எனக்கு இப்படி எடுத்திருக்கா அப்படி எடுத்திருக்கான்னு ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க. ஏய் நாடி அவங்க இதெல்லாம் போதும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபன்னாக அப்படி போகுது. உங்களை பற்றி அவங்க அத்தை கேட்குறாங்க. ரெஸ்ட் எடுக்கிற ரூமில் அப்படி ஒன்று. சரி சரி இருக்கட்டும். எங்கே நீ அண்ணாவை கலந்துருன்னு அவங்க அப்பா ரூமுக்கு போயிட்டாரு, அதாவது ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்ட்டு தயங்கோட அப்பாவும் அவர் ரூமுக்கு போயிட்டாரு. இவங்க அப்படி தான் இவளை கூட்டி போய் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணி செத்துட்டோம் அப்படின்ட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே நீங்கள் உங்கள் ரூமில் தூங்குறீங்க. இவங்க எல்லாமே கிச்சனில் தான் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு எல்லாமே வாங்கிட்டு இருப்பாங்கடா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி என்னம்மா 3 பேர் இருக்கீங்களே, அந்த பூவை எடுத்து கட்டுங்கடி. அம்மா எனக்கெல்லாம் கட்ட தெரியாது அப்படின்ட்டு சாமாவோட ஒய்ஃபு சொல்கிறா. அவளுங்க 2 பேத்துக்கும் ஓகே கட்ட தெரியும், அவங்க அம்மாவுக்கும் கட்ட தெரியும் அப்படின்ட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சாமானோட முன்னாடி இருக்கலடா அவளை தான் ஏய் உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாதுல்ல, நீ ஸ்வீட் பண்ணு அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு வேலை சொல்லி எல்லாமே கொஞ்சம் ஒர்க் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாட்ட தான் எனக்கு ஸ்வீட்லாம் பண்ண தெரியுமான்ட்டு சாமோட ஒய்ஃப் கிட்டனா அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்துருக்கேன், இப்போ நான் போய் அண்ணியை கூட்டிகிட்டு வரேன். அப்போ உங்கள் அம்மா தான் இல்லைம்மா அவள் இடுப்பு சுலுக்கிக்குச்சு. தயங்கோட அம்மா என்ன சொல்கிறீங்க? ஆமாம் அதான் எந்திரிக்க முடியல, அதான் வரல அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொன்னோன்னு ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே இல்லை வேணாம் படுத்துருக்கா, அது ரொம்ப பெயினாக இருக்குமே அப்படின்ட்டு சரி ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ட்டு இவங்க எல்லாம் ஒர்க் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சாமோட ஒய்ஃப்லாம் சும்மா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸ்வீட்டை நல்லா பண்ணுவா போல். ஒரு வேலை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி உடனே அப்படியே நைட்டு டின்னரு குக் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தான் வெளில வராங்க. இப்போ ஒரு 7 o'clock ஆகுது. அவங்க அப்பா தயங்கப்பா ஹாலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் எனக்கு தான் கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குடா வந்துடுறேன்டா அப்படின்ட்டு அவனும் காலை கட் பண்ணிடுறான். அவங்க அம்மா தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் போகிறாங்க. அவங்க அதாவது கார்டன் வெளியில் இருக்காங்க. அவங்க அம்மா பார்த்தோன்னே என்னாச்சுமா? இல்லைப்பா என் பொண்ணு கடைசி வரைக்கும் தயங்க ஏற்றுக்க மாட்டா, நாளைக்கு என் பொண்ணு இந்த வீட்டை விட்டு போயிடுவா. என்னம்மா சொல்கிறீங்க? ஏன்னா அவங்க அம்மா நினச்சிக்கிட்டு இருக்காங்க 3 daysக்கு மட்டும்தான் அவங்கள தயங்க கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒரு ஒய்ஃபாக நடிக்க வைக்கிறான் அப்படின்னு தான் அவங்க அம்மா நினைக்கிறாங்க. பட் இவங்கெல்லாம் இங்கே தானே நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜான் தான் சாமுவன் கையை பிடிக்கிறான். ஆமாப்பா நானும் எவ்வளவோ சொல்கிறேன், நாங்கள் பண்ணது தப்பு தான், தெரிஞ்சிருந்து தயங்க வாழ்க்கையை கெடுத்துட்டோம். அவர் மூஞ்சில் முழிக்கவே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க 3 பேரும் கேட்க ஆரம்பித்தோன்னே இன்றைக்கி நீங்கள் சொல்லியிருப்பீங்களடா அதெல்லாம் அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் சம்பந்திங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், தெரிஞ்சிருந்தே எங்கள் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க அப்படின்ட்டு அவங்க மட்டும் இப்படி சொன்னா எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அழுகிறாங்க. கவலைப்படாதீங்க ஒன்றும் ஆகாது. இல்லைப்பா என் பொண்ணு இப்படிலாம் பேசவே மாட்டா,
நாங்கள் சொல்கிறதுக்கு எல்லாம் தலையாட்டுவா. ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு வார்த்தை கேட்டதை நாங்கள் பண்ணாதது தப்பு தான். எங்கள் அப்பாவுக்கு இப்போ தான் புரியுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த பிள்ளை திருப்பி அகைன் ஜான் கையை பிடிச்சிக்கிறான். ஒன்றும் இல்லைம்மா பார்த்துக்கலாம், நீங்கள் போங்க. தயங்கூட அம்மா அண்ணி டேமேமா உங்கள் அம்மா கண்ணை தொடச்சிட்டு திரும்புகிறாங்க. வாங்க அண்ணி. ஒயன் வேறு பாவம் என்ன பண்ணுறான்னு தெரில விட்டு போயிடுறாங்க. எங்கிட்டு டீ என்னடா அந்த பிள்ளை இங்கே தான் இருக்குன்னு சொல்ல வேண்டியதுண்ணே. ஏய் அந்த பிள்ளைக்கு எதுக்கு வந்திருக்கு, என்ன ஆச்சு? நம்ம 4 பேத்துக்கு மட்டும் தான் தெரியும். சொன்ன சந்தோஷம் தானே படுவாங்க. ஆனால் தயங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, இப்போ என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுதா? அந்த பிள்ளை மனசில் அர்ஜுன் மட்டும்தான் இருக்கணும். பிரப்பரா அதுகாண்டி அப்படியே விட முடியுமா? மச்சானுங்காண்டி என்ன ஆனால் பண்ணலாம்டா. டேய் எங்களுக்கு மட்டும் மச்சான் நீங்களாம் அமைதியாக இருக்கீங்கடா. என்னால அதெல்லாம் அமைதியாக இருக்க முடியாது. பொங்கி எழுக்கு தான் மச்சான் சுனாமிலே ஸ்விம்மிங் போட முடியும். இந்த பிள்ளை சுனாமி மாதிரி கோவப்பட்டாலும் என் மச்சான் சொற்கடிப்பான்டா. சொற்கடிக்கல தண்ணியை குடிக்க தான் மச்சான் வேணும். அப்போ அந்த ஒயினை குடிக்க தான் வேணும். குடிச்ச தண்ணி என்ன துப்பவா முடியும்? என்ன துப்புன்னு சொல்லவா முடியவா? சாமமோன்னு நீ மட்டும் அமைதியாரு. என்னாலாம் அமைதியாக இருக்க முடியாது. நீங்கள் மட்டும் ஏதாவது பண்ணலாம் பார்த்துக்க. நான் ஸ்ட்ரைட்டாக போய் தேங்கடா அம்மாட்டே சொல்லுவேன் மச்சான். அப்புறம் அவங்களே பார்த்துக்குவாங்க. அப்புறம் என்ன நம்மனால என்ன? ஏன் மச்சான் தேங்கனால கூட என்னை காப்பாற்ற முடியாது. நான் அச்சானங்காண்டி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏன் நினைக்கலாம் அது வெள்ளப்பு பெருசுன்னு காட்டலாம். ஆனால் செவிலே விட்டு என் மைன் கூட வாழடி வெள்ளப்ப ஓரமாக வச்சாலாம் என் மைனுக்கு பொண்டாட்டியா வாழடி அப்படின்ட்டு வாங்க. அப்படியாடா போ, இந்த ரூம் பொண்டாட்டி வரப்பாரு. ஐயோ இங்கே வேற இதுக்கிட்டா வரா. இங்கே பாருங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே நான் கஷ்டப்பட்டு ஸ்வீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் யாரடி பண்ண சொன்னா? இப்போ இருந்தால் நாளைக்கு சாப்பிடுவீங்கல்ல. ஆண்டி பண்ணி வச்சா சாப்பிட தாண்டி செய்வாங்க. ஏன் கையை வர்றி அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க ஒய்ஃபு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மாவும் தயங்கோட அம்மாவும் உங்கள் ரூமுக்கு தான் வந்திருப்பாங்க. இப்போ தான் உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க அவளுக்கு எந்திரிக்க கூட முடியலை அப்படி இப்படின்ட்டு உங்களை ஒரு மாதிரி எழுப்புறாங்க. நீங்களும் என்னடா ஹாஸ்பிட்டலுக்கு போமா? இல்லை எந்திரிக்க கூட முடியல. தயங்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க மனசுக்குள்ளேயே எனக்கு இப்போ என்னது வீட்டையாவது பேத்து கொடுத்துட்டு ஓயன் இங்கேவே உங்க கூட நான் செட்டில் ஆயிருக்கேன் அப்படின்ட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்க்குறாங்க. அவங்க வேற மாதிரி நினச்சிக்கிறாங்க. வெளியில் இப்படி வலிக்கு விழுந்துட்டு அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்கடா. எல்லாம் ஒரு மாதிரி நினைக்கக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் அம்மா பார்க்குறாங்க. தயங்கோட அம்மா ஒரு மாதிரி சிரிச்சுட்டே உங்களை பார்க்குறனால. ஆனால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்கள் அம்மா பார்க்குறீங்க என்னடி ரெஸ்ட் ரூம் போகணுன்னு. உங்கள் அத்தையும் நீங்களும் அம்மா உங்களை பிடிச்சிக்கிட்டு ரெஸ்ட் ரூமில் தான் நீங்களே ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்து பெட்டில் ஒரு மாதிரி பைய படுத்துக்கிறீங்க. வலிக்குது தெரியும். நானே எனக்கு ஃபுட் கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு உங்கள் அத்தை தான் போகிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா ஃபுட் எடுத்தாந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. தேங்கு கால் பண்ணால் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றா. நீங்களும் சாப்பிட்டு பெட்டில் படுத்துக்கிறீங்க. கீழே எல்லாம் ஒரு மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேங்க் வந்தோடனே ஹாலில் உங்களை தான் பார்க்குறான். பார்த்தா நீங்கள் இல்லை. தேங்கோட அம்மா நோட் பண்ணிவிட்டு உன் பொண்டாட்டி ஒரு ரூமில் இருக்காடா அப்படின்னு சொன்னோன்னே லைட்டாக அவங்களாம் ஒரு மாதிரி சிரிக்கிறதுனால அவங்களும் லைட்டாக சிரிக்கிறான். இப்போ சாமம் தான் பசிக்குதுடா மச்சான் சீக்கிரம் போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னோன்னே அவனும் ரூமுக்கு தான் வரான். டோர் ஓப்பன் பண்ணால் படுத்திருக்கீங்க. நீங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணால ஓகே இப்போ வேறு வலிக்குதுண்ணா அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் வாட்டர் பாட்டில் எல்லாம் இருக்குது. சாப்பிட்டாள் அப்படின்ட்டு அவனும் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்கள கூப்பிடவும்ல அவங்கள ஹெல்ப்லாம் இல்லை. அவன் கீழே போயிட்டான். ஒரு மாதிரி சாப்பிட்டு எல்லாம் டே நாளைக்கு தீபாவளி சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபன்னாக ஒரு 10 o'clock வரைக்கும் கீழே ஃபன்னாக அப்படியே போய்கிட்டு இருக்கு. டேங்கோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க. டேங்க அவனும் வெளில போகிறான். இங்க அண்ணி தான் காணும். அவங்க எதுக்கு வரலன்னு நல்லா தெரியும் அப்படின்ட்டு அதுவும் ஒரு ஃபன்னாக போய்கிட்டு இருக்கு. வெளியில் இவங்க 3 பேர் மட்டும் ஏய் மச்சான் அவன்கிட்ட பேசணுண்டா அப்படின்ட்டு தேங்க தனியாக அதாவது கார்டன் வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னடா உங்கள் அம்மா சொன்னது பூரா சாமு சொல்கிறான். சரிடா சரி போதுங்க. என்னடா என்ன பண்ண சொல்கிறீங்க? எனக்கு ஆல்ரெடி தெரியும்டா. கண்டிப்பாக அவனை எடுத்துக்க மாட்டான்னு தெரியுது. அதுக்காண்டி இப்படி இருக்க போறியாடா? நான் தான் டேய் பேசாம அம்மாட்ட அப்படி சொல்லிடலாம். என்ன சொல்கிறீங்க? வேணாண்டா நம்மளுக்கு தெரிஞ்சதாகவே இருக்கட்டும். அவங்க நாளைக்கு போயிடுவாங்கடா. அலையோட ஒய்ஃப்ன்றது அவளுக்கு நிம்மதியாக இருக்கும். பட் எனக்கு கஷ்டமாக இருக்குடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி டிஎஸோட அப்படி சொல்கிறான். சாமாமா விஷ்ணு ஜான்லாம் ஹக் பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா கண்டிப்பாக எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. மெயின் டோர் ஓப்பன் ஆகுது. 4 பேருமே பார்க்குறாங்க. அவங்களோட அம்மா தான். என்னம்மா தூங்கலையா?
நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன் எப்போ வருவேன்னு. அட எதுமா அவங்களுக்குலாம் கொஞ்சம் பதறுது, இதோ அம்மா அது கேட்டுட்டாங்களோ அப்படின்ட்டு. ஏன்டா இப்படி இவனை பார்த்து பயப்படுறீங்க? ஐயோ ஆமாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, டைம் ஆச்சே நீங்கள் தூங்கியிருப்பீங்கன்னு நினச்சேன். நாங்கள் அங்கே உன் பொண்டாட்டி கூப்பிட்டு நடு ஹாலில் ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்காடா. ஐயோ அழக வேலை இந்த அறேன் அப்படின்ட்டு 4 பேருமே உள்ளதான் போகிறாங்க. ஆமாம்மா ஏண்டி இவனுக்கு தூக்கமே வராதா? ஏங்க நாளைக்கெல்லாம் தீபாவளி, எங்கள் வீட்டில் நான் தூங்கவே மாட்டேன் தெரியுமா? இங்கே வந்து தூங்குன்றீங்க. இன்னும் 1 மணி நேரம் தாங்க இருக்குது தீபாவளி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு. 12 o'clock தீபாவளி ஸ்டார்ட் ஆயிரும். இது வரைக்கும் நம்ம முழிச்சு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ இவா ஒருத்தி, உங்களுக்கு தூக்கம் தானே நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்ட்டு அவளுங்க 3 பேருமே சொன்னோன்னே, உங்கள் அம்மா இருக்காங்க, உங்கள் அத்தை இருக்காங்க, ஆனால் உங்கள் அப்பா உங்கள் மாமாவும் தூங்குறாங்க அவங்க டயர்டில். எங்களோட அம்மா தான், டேய் நில்லுடா நீ மட்டும். என்னம்மா? அவங்க கிச்சனுக்கு போய் தான் இது புடிடா. என்னம்மா அது? டேய் ஆயில்ரா, உன் பொண்டாட்டிக்கு வேற இடுப்பு சுலுக்கிடுச்சுலடா. இந்த ஆயிலை தேய்ச்சி சிலுக்கு எடுத்து விடு. ஏம்மா எனக்குலாம் தெரியாதுமா. என்னென்ன சொன்னீங்க? உங்களுக்கு தெரியாதா? சொல்லுக்கு எதனால வந்துச்சு? உங்கனால தானே. பொண்ணுங்க மறுபடி பேசுறீங்க. அம்மா அம்மா அண்ணாவுக்கு எல்லாம் தெரியும், அண்ணா நடிக்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆமா எல்லாம் தெரியாது இது அப்படின்ட்டு தாங்க அவங்க அம்மாட்ட தான் கொடுக்குறாரு. டேய் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வா, நான் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு உங்கள் ரூமுக்கு தான் தேங்க கூட்டிகிட்டு வராங்க. அம்மா இல்லைம்மா நீ பண்ணி விடுமா அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் தேங்க கையை பிடிச்சி கூட்டி போகிறாங்க. கீழேருந்து எல்லாம் பார்க்குறாங்க. ஜான் சாம்பம்மா தான், நமச்சான் நம்மளே தீவிடலாம் வேணாண்டா, ஆல்ரெடி அம்மாவே பார்த்துக்குவாங்க, அம்மா வேலை பார்க்குறாங்கன்னு. உங்கள் அம்மாவும் கீழே அவங்க ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. ஸ்டெப்பில் நடந்து போகிறத பார்க்குறாங்க. டோரை ஓப்பன் பண்ணா நீங்கள் படுத்திருக்கீங்க. வாடா அம்மா. இல்லைம்மா நீ பண்ணுமா, தூங்குற வேணாம்மா. டீ அப்போ நாளைக்கெல்லாம் தீபாவளி கொண்டாட முடியாதுடா. அவள் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கா. ரெஸ்ட் ரூம் கூட போக முடியல தெரியுமா? நாங்கள் தாண்டா கூட்டிகிட்டு போனோம் ஹாஸ்பிட்டல் கூட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போ கையை போய் நல்லா வாஷ் பண்ண போ. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா நீ போடான்ற. இல்லை அவன் ரெஸ்ட் ரூமில் போயிடறான். உங்ககிட்ட தான் அந்த பெட்டில் உட்காந்து வேன் கூப்பிட்றாங்க. அதான் லைட்டாக அவங்க ஹெட்டை திருப்பி பார்க்குறீங்க. இல்லைடா உனக்கு இடுப்பு வலிக்குதுன்னு இல்லை, அதான் இல்லை எடுத்து இடுப்பில் தைச்சா எல்லாம் சரியாயிடும். இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குப்புறப்படுத்துக்க. இல்லை படுத்துக்கன்று இல்லை, நல்லா தேய்ச்சுட்டா சரியாயிரும். நாளைக்கு ஜம்முன்னு நடப்பேன். வழியாக இருக்குது, நாளைக்கு நல்லா கொண்டாடணும்ல. கீழே பாரு அவளுக்கு 3 பேர் அவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக பிரித்து பேசிக்கிட்டு இருக்காளுங்க, நீ மட்டும்தான் இல்லை அப்படின்ட்டு அவங்க சாரியை பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ண வராங்க. ஐயோ வேணாம் சும்மா ரெடி, நான் தானே. நீங்கள் கையை பிடிக்கிறீங்க, உங்கள் கையை எடுத்து விட்டு உங்கள் சாரியை இறக்குறாங்க. வேணாம் நானே நானே தைச்சிக்கிறேன். நீ எல்லாம் ஒழுங்காக தைக்க மாட்டேன் உனக்கு தெரியுமா? இல்லை போ பேசாம தூங்கு, கண்ணு மூடிடி. நீங்களும் கண்ணை முடிக்கிறீங்க. உங்கள் சாரியை ஹிப்புக்கு கீழே கொஞ்சம் நல்லாவே இறக்கி இந்த ஆயிலை ஊற்றுறாங்க. ஒரு மாதிரி இருக்கு, வலிக்குது. இப்படி தாண்டி இருக்கும் பாரு, ரொம்ப செவந்து போயிருக்கு. என்ன சொல்லுக்கு இப்படியா இருக்கும்? இதோ இடிச்சு ஒரு மாதிரி வச்சிருப்பாளடா, அதாவது விட்டு அந்த வெட்டு அந்த வீட்டில் லைட்டாக பட்டிருக்கும். சொலண்டு அப்படி இருக்கையில தான் அப்படி இருக்கு. அவங்க 2 கையால் கீழே செம்ம வலிக்குதுன்றீங்க. ரெஸ்ட் ரூம் வரைக்கும் கேட்குது. ஐயோ அம்மா என்ன பண்ணுது வேற கத்துறா. நான் வேற ஏதாவது என்ன பண்ணுறது? அம்மா இதுக்கு தேவையில்லாம ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் சரியாக போகுது. இதில் என்ன வேற பண்ண சொன்னா ஆல்ரெடி அவள் அவுட்டாகவே பார்க்குறா. இங்கே பாருவாயன் வலிக்க தண்டி செய்யும். நல்லா கண்ணை கிருப்பாக முடிக்கிட்டு வெள்ளவும் பிடிச்சிக்கடி. மற்ற 2 கையால் மாதிரியத்தை பழிச்சு எடுக்கிறாங்க. வலிக்குது, பல்ல கடிச்சிக்கிறீங்க. என்ன நேற்று உங்களுக்குள்ள எதுவும் நடக்காமையா இருந்திருக்கும். பார்க்கையில அப்படித்தான் தெரிஞ்சிச்சு. என் பையனோட ஒரு பாயிண்ட் மார்க்க கூட காணும். இப்போ இருக்கிறவளுக்கு எங்கே தெரிய விடுறாளுங்க, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவாளுங்க. உங்கள் ப்ளவுஸ் கிட்டலாம் பார்க்குறாங்க எதுவும் காயது இருக்கா அப்படின்ட்டு. அதான் ஒன்றும் இல்லை ஓயன் தூங்க, அப்போ தான் வலி தெரியாது அப்படின்னு ஒன்று. நீங்களும் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அத்தை ரொம்ப பைய வலிக்கிறாங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வலிக்கல, அது வலிக்குது. உங்கள் காலெலாம் ஒரு மாதிரி ஆட்டுறீங்க, வலிக்குது. இவ்வளோ நேரமாக இவ எங்கே தான் போனாலும் கையை கழுவிட்டு வாடன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ லேட்டு. தேங்க தான் லைட்டாக டோரை ஓப்பன் பண்ணி எட்டி பார்க்குறான். அவங்க அம்மா தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. பையன் உள்ளேருந்து வெளில வரான். டீ அப்படின்னு சொல்லல அவன் உஷ் இப்படி வாயை மூடுமா அப்படின்றான். என்னடா அப்படின்றன
அமைதியா இரு அப்படின்னோன்னே அவனும் பைய பைய வந்து அவங்க அம்மா கிட்ட நிக்கிறான். அம்மா பேசாத. அவங்களும் இப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டு தேய்ச்சு காட்டுறாங்க. அவனும் தலையாட்டுறான். ம் இந்தடா வாய மூடுமா. ஏன்டா தூங்குறாமா. பொண்டாட்டி தூங்குறாளாம் அப்படின்ட்டு ஆயில கையில கொடுத்துட்டு அவங்க வெளில போயிடுறாங்க. அவளை பார்க்குறா. உங்க ஹிப்ல ஆயில் இருக்கு. உங்களை பார்த்தா ஐஸை க்ளோஸ் பண்ணி அந்த பக்கத்து திரும்பி இருக்கீங்க. அவனுக்கு என்ன பண்றேன்னு தெரில. வீட்டில் உட்காந்து போதுமா அவ்வளோதானா அப்படின்னு சொல்லலையே அவன் கையில ஆயில் ஊத்தி கை நடுக்கத்தோட 2 கையும் உங்க ஹிப்ல வைக்கிறான். உங்க ஹிப்ல கை வச்சு உங்க அம்மா பண்ண மாதிரியே பண்றான். அதான் இப்படிதான். இது ஓகே. இது வலிக்கல. எட்ட தூக்கி பார்க்குறான். அந்த பில்லோல உங்க ஃபேஸை அழுத்தி ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படி கம்ஃபர்டபுளாக படுக்கிறீங்க. ஆனால் தயங்கோட கை ஒரு மாதிரி ஷேக்கா அப்படி ஆகுது. அவனுக்கு வேர்க்குது. உங்க ஹிப்ல கை வச்சு மசாஜ் அப்படி பண்ணுறது. இது ஓகே தான். முன்னாடி பண்ணதான் ரொம்ப வலிக்குது. அவனுக்கு காதெல்லாம் ஒரு மாதிரி ஜிவ்வனு ஏறுது. ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டான். அவங்கள பார்க்கவே இல்லை. அவனோட ஹேண்டை மட்டும் அவங்க ஹிப்பில் தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். பாடி மொத்தமும் அவ்வளோ வேர்த்து இப்படி இருக்கு. அவங்க ஹிப்பு அவ்வளோ சாஃப்டா ஆயிலுக்கு அதுக்கும் நல்லா வலிக்கிக்கிட்டு இப்படி போகுது. ரொம்ப நேரமாக அப்படி தான் பண்ணுறான். நீ நல்லா தூங்கிட்டீங்க. அவனும் அந்த ஆயில் எடுத்து வச்சுட்டு போய் ரெஸ்ட் ரூமில் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு டோர் அவங்க அம்மா லாக் பண்ணாமல் போயிருப்பாங்க. லாக் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்துருக்கீங்க. உங்களை எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு கார்னரில் போய் படுத்துக்கிறான். ஏன்னா நீங்கள் கீழே தானே படுப்பீங்க. கரெக்டாக 12 o'clock ஆகுது. கீழே இருக்கிறவளுங்க தான் சாமமா விஷ்ணுலாம் ஒரு மாதிரி எழுப்பி பட்டாசு வாங்கிட்டு வந்துருப்பாளுங்க. போங்க போங்க அப்படின்ட்டு வெளில இழுத்துக்கிட்டு போகிறாளுங்க. அவங்க தூக்கத்தில் ஒரு மாதிரி போகிறாங்க. தயங்கும் தூங்கிட்டான். நீங்களும் தூங்கிட்டீங்க. பட்டாசு சவுண்டு டம்மு டம்னு கேட்குது. தயங்கும் கண்ணை ஓப்பன் பண்ணிட்டான். நீங்களும் ஐஸை ஓப்பன் பண்ணிட்டீங்க. தயங்கு தெரிஞ்சிச்சு. அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டான். பட் நீங்கள் பார்க்குறீங்க. பெட்டில் படுத்துருக்கீங்க. பக்கத்தில் தயங்கு படுத்திருக்கான். உங்கள் கையெடுத்து ஹிப்பை பார்த்தா அது கவர்லாம் ஆகலை. அப்படியே ஆயில் தேய்ச்சி அப்படியே தான் இருக்கீங்க. டக்குன்னு உங்கள் சாரி எடுத்து ஒரு மாதிரி மேலே ஏற்றிட்டு கீழே படுக்கலான்னு போனா லைட்டாக வலிக்குது. பக்கத்தில் தயங்கு தூங்குறான். உங்களுக்கும் தூக்கம் வருது. ஏன்னா டயர்டா அந்த தேய்ச்சதுக்கு அதுக்கும் வலியிலே அப்படியே இருந்திருப்பீங்க. தூங்க ஆரம்பிக்கிறீங்க. சவுண்டு ஒரு மாதிரி இருக்கு. காதை ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டு படுக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த சவுண்ட்லாம் ஸ்டாப் ஆகுது. ஏன்னா அவங்க போடி நாங்கள் தூங்க போகிறோம் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. டைம் இப்படியே ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா தயங்கு தூங்கிக்கிட்டு இருக்கான். என்ன எந்திரிக்கவே இல்லை. உங்கள் உடம்ப அசைக்கிறீங்க. ஓகே. கொஞ்சம் நார்மலா அப்படி இருக்கு. பையன் எந்திரிச்சு அந்த பெட்ல உட்காந்தா லைட்டாக மட்டும் உங்கள் ஹிப்பு வலிக்குது. ஓகே நல்லாயிடுச்சா. அதுக்கு தேங்க்ஸ் வேணும் அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூம் தான். உங்கள் டவல் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க. ஹாட் வாட்டரில் ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க. ஆயிலெலாம் இருக்குல்லடா அப்படின்ட்டு டோர் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது பெட்டும் அசைஞ்சிருக்கும். தயங்க எந்திரிச்சிட்டான். பட் ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கான். நீங்களும் நார்மலாக அதாவது சாரி கொண்டுட்டு போகல. அவன் தூங்குறான் அப்படின்ட்டு நீங்கள் டாப் அதாவது சுடிதார் எடுத்துகிட்டு போய் வேர் பண்ணிவிட்டு வெளில வரீங்க. ஒரு மாதிரி உங்கள் ஹேரெல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணிவிட்டு இப்படி தான் எந்திரிக்கிற மாதிரி. அதாவது நீங்கள் வெளில வந்துட்டீங்களடா. உங்கள் ஹேர்லாம் ஒரு மாதிரி தொடச்சி அந்த சவுண்ட்லாம் கேட்குது. எந்திரிச்சு பெட்டில் உட்காரான். அந்த மிரரில் தெரியுறான். அப்படி தீபாவளி ஆயன் டேன் பண்ணி பார்க்குறீங்க. தீபாவளி சார் உங்கள் ஹேரை ரப் பண்ணிவிட்டு கேட்கல ஆயன். ஹாப்பி தீபாவளி சார். நீங்களும் உங்கள் டவல் எடுத்து உங்கள் ஹேர்லாம் கட்டிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு கீழே போகிறீங்க. அவன் பார்க்குறான். நீங்கள் நல்லா நடக்கிறீங்க. சரியாயிட்டாலும் நைட் நடந்ததை நினச்சி பார்க்குறான். அவங்க அம்மா தைச்சிக்கிட்டு இருக்கல கத்திக்கிட்டே இருந்திருப்பீங்க. பட் அவன் தைக்கல. நீங்கள் நார்மலாக வலிக்கல. ஓகே இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாம் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு எந்திரிக்கிறான். அந்த டேபிள் கிட்ட தீபாவளி ட்ரெஸ் அதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்களடா அது அப்படியே இருக்குது. நீங்கள் அது வேர் பண்ணிட்டு போகாமல் ஒரு நார்மல் அவுட்ஃபிட்டில் அப்படி போகிறீங்க. என்னாச்சு நம்ம எடுத்தது பிடிக்கலையா என்ன? அம்மா நம்ம எடுத்தது சொன்னோம்ட்டு கட்டாமல் போயிட்டாளா அப்படின்ட்டு அவன் டவல் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூமில் தான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். கீழே எந்த சவுண்டுமே இல்லை. யாருமே இல்லை. கீழே போனால் எல்லாரும் லாகில் தான் இருக்குது. என்ன யாரும் என்ன எந்திரிக்கலையா என்ன? ஏன்னா 12 o'clock
உங்கள் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் தான் தூங்க போயிருப்பாங்க. இது ஃபுல்லாக நீங்கள் கீழே வரவே இல்லை, காலவே க்ளீன் பண்ணுறீங்க, கொஞ்சம் பெயினாக இருக்குது. கிச்சன் போனால் ஸ்வீட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நாங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரூமில் தான் உட்காந்துருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா லாஸ்ட்டாக இன்றைக்கி தான் இந்த 3 days கம்ப்ளீட் ஆக போகுது. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் ஹேண்ட் எடுத்து அவனோட 2 புருவம் இருக்குல்லடா, அது ஒரு மாதிரி பிடிச்சி ரப் பண்ணிக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இன்றைக்கி என்ன குக் பண்ணலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் ஒரு மாதிரி உருட்டிக்கிட்டு அப்படி இருக்கீங்க. ஆன்ட்டி டோர் ஓப்பன் பண்ணுறாங்க, உங்கள் அம்மாவும் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்க தீபாவளி ட்ரெஸ் தான் வேர் பண்ணிவிட்டு கிச்சன் சைடு வந்தால் நீங்கள் கிச்சனில் நிற்கிறீங்க. தயங்கோட அம்மாவுக்கு ஷாக்காக இருக்குது, உங்கள் அம்மாவுக்கும். ஏன்னா நீங்கள் ஓகே ஆகிட்டீங்க அப்படின்ட்டு ஹாப்பி தீபாவளி ஓயன் அப்படின்றாங்க. நீங்களும் திரும்புறீங்க, ஹாப்பி தீபாவளி ஆண்டி, ஹாப்பி தீபாவளிம்மா, ஹாப்பி தீபாவளி ஓயன். அவங்க அத்தை தான், என்னம்மா தீபாவளி சாரி கட்டாமல் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கா? இல்லை தான், அது உங்களுக்கு தெரியாது, உங்கள் அம்மா எதுவுமே சொல்லலை, ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சுட்டு வந்துட்டாங்க நீங்கள் தூங்குறனால. இல்லை ஓ பார்க்கணும்ல, அப்புறமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ போய் இந்த சாரியை கட்டு போ. ஆமாம் உனக்கு ஓகேவா ஓயன்? உங்ககிட்ட வராங்க. நான் நினச்சேன் இன்றைக்கி கீழே வர மாட்டியோ அப்படின்ட்டு. தேங்க்ஸ் த. எதுக்குமா? இல்லை நீங்கள் நைட் எனக்கு பண்ணிவிட்டீங்கள, அதான் எனக்கு சரியாயிடுச்சு. நான் பாதியோடு போயிட்டேன், அப்புறம் புருஷன் தான் பண்ணான். ஆமாடா, நான் போயிட்டேன், தயாங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன், அவன் தான் பண்ணியிருப்பானே. அவனுக்கு இதெல்லாம் தெரியாது ஓயன். பரவாயில்ல, நல்லாவே பண்ணியிருப்பான் போல, அதான் நீ எந்திரிச்சு நடக்கிற. அவங்க சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்க்குறாங்க. தயாங்க அமைதியாக இருக்கீங்க. ஏன்னா உங்கள் ஆன்டி பின்னில் கொஞ்சம் வலிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு அந்த வலி தெரியாமல் சாஃப்டாக நீங்கள் கூட சொல்லியிருப்பீங்கடா, இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அது தேங்க தான் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு உங்களுக்கு கோவம் வருது. இருந்தாலும் இவங்க முன்னாடி காட்டாமல் இப்போ நானும் உங்கள் அம்மா பார்த்துக்குறோம். இப்போ அந்த தீபாவளி ட்ரெஸ் எடுத்து போட்டு தயங்க கூட்டிகிட்டு வா. இவளுக்கு நைட்டு பூரா அலப்பறை பண்ணிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காளுங்களா, அண்ணி இதை பார்த்துக்கோங்க, நான் அவளுகளை போய் அடித்து எழுப்புறேன் அப்படின்ட்டு உங்கள் ஆண்டி போகிறாங்க. நீங்கள் திரும்பி உங்கள் அம்மா பார்க்குறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அவங்க கிச்சன் போயிடுறாங்க. தயாங்க அவரதுக்கு அப்படி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நானே பண்ணியிருப்பேன். அப்படி உங்களுக்கு கோவம் வருது, ஸ்டெப்பில் கொஞ்சம் வலிக்குது. பட் இருந்தாலும் பைய டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் டவல் மட்டும் கட்டிட்டு அவன் ஹெட்டில் ஒரு மாதிரி கையை வச்சுட்டு அந்த பெட்டில் உட்காந்துருக்கான். ஓப்பன் ஆகுதுடா, பார்க்குறான். சாரி வாயின், உன்ட்ட சாரி கேட்கலான்ட்ருக்குல, நீ வெளில போயிட்டேன். நைட்டு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் அம்மா கேட்காம உனக்கு ஸ்டாப் இட் சொல்லியிருக்கலாம்ல, ஆண்டி போனோன்னு. ஓகே சார், இதுக்கப்புறம் என்னால் நடிக்க முடியாது, இனியோட எல்லாம் முடிச்சுக்கிட்டோம். அவங்க எப்போ போவாங்க? ஓயன் சார் அவங்க எப்போ போவாங்க? இன்னைக்கு ஈவினிங். ஓகே சார், நீங்கள் கொஞ்சம் வெளில போகிறீங்களா? அவன் உங்களை பார்க்குறான். இல்லை சார், நான் சாரி கட்டிட்டு போகணும். நான் ரெஸ்ட் ரூமில் இருக்கேன், நான் ட்ரெஸ் பண்ணல. ஓகே சார். நீங்கள் டோர் லாக் பண்ணுறீங்க, அவன் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டான். நீங்கள் அந்த பையை தான் எடுக்கிறீங்க. ஓப்பன் பண்ணால் அதில் எனக்கும் ட்ரெஸ் இருக்குது, உங்களுக்கும் ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணால் ரொம்ப கிராண்டாக அவ்வளோ அழகாக இருக்குது அந்த சாரீ. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஷாக்காக இருக்குது. நான் அமௌண்ட் கூட ரொம்ப அழகாக இருக்குது. இதை கட்டலாமா வேணாமான்ட்டே உங்களுக்கு டவுட் வருது. ஏன்னா நீங்கள் 3 daysக்கு நடிக்க தான் வந்திருக்கீங்க. இவ்வளோ கிராண்டான சாரீ எப்படி நம்ம கட்டுறது அப்படின்ட்டு ஒரு டவுட்டோடு அதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ரெஸ்ட் ரூம் டோர் தான் நாக் பண்ணுறீங்க. என்ன சார் கொஞ்சம் வெளில வரீங்களா? என்ன கட்டிட்டியா? இல்லை அது ப்ளீஸ் சார் அப்படின்ட்டு சொன்னா அவனும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரான். இல்லை சார், எனக்கு இந்த சாரி வேணாம். என்னாச்சு, உனக்கு இது பிடிக்கலையா? இல்லை, இது கிராண்டாக அமௌண்ட்டு கூட இருக்குது. உங்களை பார்க்குறான். என்னோட சரியாக கட்டிக்கிறேன், இதே கட்டிக்க. அம்மா ஒரு மாதிரி நினைப்பாங்க, நீ அமௌண்ட்டை பற்றி எல்லாம் ஃபீல் பண்ணுவேண்ணா, நான் தான் எடுத்தேன், என்னோட காசு தான். ஏங்க பார்க்குறீங்க, எனக்கு சாரி பிடிச்சிருந்துச்சு, எடுக்கணும் போல தோணுச்சு, எடுத்துட்டேன். தயவுசெய்து கட்ட, இன்னைக்கு 1 day தான். ஓகே சார், கட்டிட்டு கொடுத்துட்றேன். ஒருப்போம் கொடுத்தாலும் ஓகே, வச்சுக்கிட்டாலும் ஓகே அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூமில் போயிடுறான். நீங்கள் அந்த சாரியை நல்லா இருக்கு எடுத்து வேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. மிரரில் பார்த்தா செம்ம அழகாக இருக்கீங்க. ரெஸ்ட் ரூம்லேருந்தே
அதில் அதுக்கு தேவையான ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அதையும் வேர் பண்ணு அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்தே சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்களுக்கு கேட்குது. அகைன் அந்த பேக் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் போட்டுக்கிறீங்க. எல்லாமே அவ்வளோ காஸ்ட்லியாக அப்படி இருக்குது. அ எப்படின்னா உங்க வீட்ல உங்க அம்மா, அப்பா வாங்கி குடுப்பாங்க. பட் இங்க நீங்க எப்படி இருக்கீங்க? அ அந்த இதுக்கு இது உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தானடா! அப்படி தோணுது உங்களுக்கு. எல்லாத்தையும் எடுத்து மாட்டிட்டு மிரர்ல பார்த்தா செம்ம அழகா இருக்கீங்க. உங்களுக்கே ஸ்டன் ஆகுது. லைட்டா ஒரு ஸ்மைல் அப்படி வருது. அண்ட் டைம் ஆச்சு. சாரி கட்டிட்டியா என்ன? அ அ க கட்டிட்டேன் சார். நீங்க வெளில வரலாம். அவனும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரான். நீங்க ஒரு மாரி ஹேர தான் சரி பண்ணி பின்னிக்கிட்டு இருக்கீங்க. அவன் பேக் சைடு அவங்கள பார்க்குறான். ஹேர முன்னாடி போட்டு பின்னிக்கிட்டு இருக்கீங்க. பின்னாடி நெக்கு கொஞ்சம் லாங்கா நாட் வச்சு ரொம்ப அழகா குந்தன் நாட்ல குட்டியா ஒரு ஜிம்கா மாரி அவ்ளோ அழகா இருக்கு. சாரி அவுட்ஃபிட்டுக்கு செம்ம அழகா இருக்கீங்க. அவன் என்ன பேசுறன்னு தெர்ல. அழகா இருக்க அப்படின்ட்டு எதுவுமே சொல்ல முடியல. அவன் பக்கத்துல பேக் இருக்கு. அத அவன் ட்ரெஸ் எடுக்குறான். பாக்ஸ ஓப்பன் பண்ணா உங்க சாரிக்கு மேட்சா இருக்கு. ஆனா நீங்க அதெல்லாம் பார்க்கல. சைடா அவங்கள பார்க்குறான். ஒரு கிளிப் எடுத்து போட்டுக்கிட்டீங்க. உங்க கபோர்ட ஓப்பன் பண்ணி உங்க பேக்கு சைடா வச்சிருக்கீங்க. ஆசையா இருக்கு. அத எடுக்குறீங்க. அந்த மிரர் டேப்ல வச்சுட்டு அத ஓப்பன் பண்ணி ஒரு பெயினா அப்படி பார்த்து அத சிரிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிக்கும்ல? என் கண்ணு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல? உங்க கண்ணு கலங்குது. அது போட்டா அத எடுத்து மிரர்ல உங்கள பார்க்குறீங்க. கண்ணுக்கு காஜல் வச்சு ஐலைன் போட்டு ஒரு மாதிரி டார்க்கா அப்படி போடுறீங்க. உங்களை மிரர்ல பார்க்குறீங்க. ரொம்ப அழகா இருக்கு. அதெல்லாம் எடுத்து பேக்ல வச்சுட்டு உங்களுக்கு இது பிடிக்கல, பட் இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள் அப்படின்ட்டு அந்த டேபிள்லேருந்து அந்த குங்கும டப்பாவை எடுத்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு நாள், இதுக்கப்புறம் இதுக்கு வேலை இல்லை அப்படின்ட்டு கையில் எடுத்து உங்கள் நெத்தியில் வைக்கிறீங்க. ரொம்ப அழகா இருக்கு. வச்சுட்டு ஒரு ஸ்டோன் போட்டு எடுத்து வைக்கிறீங்க. 2 புருவத்துக்கும் குட்டியா அவ்வளோ அழகா. உங்கள் கண்ணுக்கும் அந்த ஸ்டோன் பொட்டுக்கு உங்கள் நெத்தியில் இருக்க குங்குமத்துக்கு அந்த சாரீ ஜுவல்ஸ்க்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுலேயும் உங்கள் காதில் போட்டிருக்க ஜிம்கா அது ரொம்ப அழகா உங்களுக்கு இருக்கு. எல்லாம் எடுத்து வச்சுட்டு தயாங்க நீங்கள் பார்க்கவே இல்லை. டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே போகிறீங்க. ஆனால் தயாங் அவன் ட்ரெஸ் எடுத்துட்டு அவனுக்கு சைடாக அந்த மிரரில் உங்களை தான் பார்த்துருப்பான். அவ்வளோதான், சத்தியமாக செத்துட்டான். அவ்வளோ அழகா இருக்கீங்க. எவ்வளோ அழகையும் உங்கள் ஃபேஸில் வர ஸ்மைலையும் உங்களுக்குள்ளேயே புதைச்சி வைக்கிறீங்க. மைண்டுக்கு ஓடுறது சத்தியமா அம்மா அப்பா யாருமே இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு தான் தோணுது. லைஃப் லாங் உங்களை இப்படியே பார்க்கணும் போல இருக்கு. அட்லீஸ்ட் நடிக்கவாது. இல்லை தான் உங்களை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சாமம்மாவன் அவங்க 3 பேருமே ஒரு மாதிரி அடாவடியாக குளிச்சு அவங்களும் ட்ரெஸ்லாம் போட்டு வராங்க. அவளும் சாரீலாம் கட்டிட்டு உங்களை பார்த்தோன்னா அவளுக்கு ஸ்டன் ஆகிட்டாளுங்க. அண்ணி செம்மையாக இருக்குது. அண்ணன் எடுத்து கொடுத்த சாரீ உங்களுக்கு அந்த சாரியை விட நீங்கள் தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நான் அவங்களெல்லாம் பார்த்து ஸ்மைல் பண்ண அண்ணி அதுலேயும் உங்கள் கண்ணு ரொம்ப க்ளோவாக அவ்வளோ அழகாக இருக்குது. அம்மாவே அழகாக இருப்பீங்க. இப்போ இந்த டார்க்கான மை செம்மையாக இருக்கு அண்ணி. எங்கள் அண்ணா எங்கே யாரும் மயங்கி ரூம்லேயே படுத்துருப்பாரு அப்படிலாம் சொல்கிறாளுங்க. நீங்கள் லைட்டாக அப்படி சிரிக்கிறீங்க. எங்கே எங்கள் அண்ணாவை காணோம்? என்னடி என் மருமகளுக்கு கண்ணு வச்சிருவீங்க போல. சரிம்மா. இப்போ பொண்ணுங்களாம் எப்படி இருக்கும்? என்னடி 3மே 3 கண்ணு மாதிரி இருக்கீங்க. 3 கண்ணா? சரி விடுங்க. அழகா இருக்கீங்கடி. உங்கள் அம்மா உங்கள் கண்ணில் டேஸே வருது. அவ்வளோ அழகா இருக்கீங்க. உங்கள் அப்பாவும் பார்க்குறாங்க. எங்கள் அண்ணா பாருங்க. ஆ அம்மா இங்கே பாருங்க, அண்ணாவும் அண்ணி மாதிரியே ட்ரெஸ் எடுத்துருக்காங்க. மேட்சிங் தான். நீங்களும் டேன் பண்ணி ஸ்டெப்பில் வர தயங்க பார்க்குறீங்க. ஃபார்மல் அவுட்ஃபிட்டில் அவ்வளோ அழகாக வர்றான். உங்கள் சாரீ கலர் ஷர்ட்டு 2 பட்டனை கழட்டி நெக்கில் ஒரு செயின் போட்டு கையெல்லாம் லைட்டாக ஒரு மாதிரி மடக்கி விட்டு அதில் ஒரு ஹேண்ட்லலாம் செயின் போட்டு அவன் இயரிங் கூட மாற்றிருக்கான். ஒயிட் கலரில் 2 பக்கட்டும் மாட்டியிருக்கான். அது செம்மையாக இருக்கு. என்ன நீ எங்கள் அண்ணாவை அப்படியே வச்சுக்கன்னு வாங்காமல் பார்க்குறீங்க? எங்கள் அண்ணா அழகாக இருக்காண்ணா. இந்த சவுண்டு தாங்க கேட்குது. அவனும் உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. இவளுக்கு சொன்னோன்னே இல்லை நாங்கள் தான் பார்த்தோமே திரும்பிக்கிட்டீங்க. சரிடி வாங்க பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே வெளில போய் ரொம்ப ஹாப்பியாக அப்படி வெடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஓரமாக நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை கூப்பிட்றாங்க இல்லை அப்படின்ட்டு அதெல்லாம்
சீக்கிரம் சீக்கிரம் முடியணும் அப்படி தான் தோணுது. தயாங் மனசுக்குள்ள நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவனுக்கு நல்லா தெரியுது. உங்கள் அம்மா பக்கத்தில் இருக்காங்களடா, டைமை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கும் புரியுது இவ இதுக்கு டைமை பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு டைனிங் டேபிளில் தான் விதவிதமாக ஃபுட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் ஃபுட் அப்படி சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களும் அப்படி தான் ஸ்நாக்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 5 பேரை தவிர மற்றவங்க ஃபேஸில் கொஞ்சம் கூட ஹாப்பினஸ் இல்லை. உங்கள் அப்பா அம்மாவுக்கும் நான் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டோமே அப்படின்ட்டு ஒரு கஷ்டம். தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களையும் தயாங்க சேர்த்து வைக்கணும். அதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க. அதுவும் இன்னைக்கு தான் இன்னைக்கு இவங்க எல்லாம் ஊருக்கு போயிடுவாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் தயாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தயாங்கு நீங்கள் இந்த விட்டு விட்டே போகக்கூடாது. இவங்க இருக்கிற வரைக்கும் நீங்கள் இப்படியே இருப்பீங்க. போயிட்டாங்கன்னா உங்களை அவங்களோட ஒய்ஃபாக பார்க்க முடியாது அப்படின்ட்டு அவ்வளோ பெயினாக இருக்கு. உங்களுக்கு இந்த நாள் எப்போ முடியும்ட்டு இருக்கு. இந்த வேஷத்தெல்லாம் கழட்டி போடணும் அப்படின்ட்டு உங்கள் முன்னாடி இருக்க அந்த கிளாக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னடா தயாங்க எடுத்து வைப்பாரு, கிளாக் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தயாங் உங்கள் அம்மா அப்பா எல்லாம் உங்களை தான் பார்க்குறாங்க அப்படின்ட்டு டேங்க்கு எடுத்து வைக்கிறீங்க. அப்படியே டைம் ஆகுது, எல்லாமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. மறந்தே போயிட்டேன் பாரு. ஏய் என்னம்மா ஃப்ரிட்ஜில் பூ இருக்கு பாருடி. 3 பேரும் மாங்கு மாங்குன்னு கட்டுனீங்க, ஒருத்தியாவது வச்சுருக்கீங்களா? ஐயோ சாரி அப்படின்ட்டு ஜானோட ஒய்ஃப் தான் போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி அதை பூ எடுத்துகிட்டு வராங்க. சிஸ்டர் எடுத்துகிட்டு எல்லாத்துக்குமே கட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ணி இது பூரா உங்களுக்கு தான். இல்லை இல்லை எனக்கு வேணாம் அண்ணி, ரொம்ப அழகாக இருக்கும், இருங்க நானே வச்சுறேன். டேய் என்னடா தயா, ஒய்ஃபுக்கு உன் தங்கச்சி வச்சு விடலாம், நீ போய் வைக்கலையா? என்னம்மா அப்படின்ட்டு அன்றைக்கி நடந்ததை சொல்கிறாங்க. என்னண்ணா வச்சு விட்றீங்களா நான் வச்சு விட்டா? இல்லைம்மா நீ வச்சுடு அப்படின்ட்டு அவங்கள பார்த்துட்டே சொல்கிறான். அவள் வச்சு விட்றா, ரொம்ப அழகாக இருக்குது. தாமோட ஒய்ஃப் தான். அம்மா டைம் ஆச்சு, நாளைக்கு இவருக்கு வேறு ஒர்க் இருக்குது, கிளம்புறோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டாக சொல்கிறாங்க. டேன் பண்ணி பார்க்குறீங்க, உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வருது. என்னடா அவசரம், ஈவினிங் போகலாம். ஐயோ அது இல்லை, அவங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாம் உங்களை பார்க்குறாங்க. இல்லை ஆஃபீஸ் வந்து 3 days ஆக போகுது, அதான் வராத்தோன்னு உன் சிஸ்டருக்கும் உன் கம்பெனி மேலே ரொம்ப அக்கறை. ஆமாம்மா ரொம்ப அக்கறை, அப்போ தானம்மா நிம்மதியாக இருக்க முடியும். என்னடா? இல்லைம்மா சிஸ்டர் ரொம்ப பாசம் அதான். இல்லைம்மா தங்கச்சி நாங்கள் ஈவினிங்கே போகிறோம் அப்படின்ட்டு ஸ்வீட்டு அது இதுன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே கொஞ்சம் மூவி அப்படி பார்க்குறாங்க. உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க. ஏன் நீ அதுக்கடுத்து படிச்சிருக்கலாம்ல, அண்ணாட்ட சொன்னால் அவரே படிக்க வச்சிருவார்ல. இல்லை நீங்கள் தான் வேணான்ட்டு இப்படியே டைம் ஆகிட்டு இருக்கு. உங்கள் அம்மாட்டே சொல்கிறாங்க அவளை படிக்கிறதுக்கு வேணாம் அப்படி இப்படின்ட்டு ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூன் போல் சாப்பிடணும்டா குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான்வெஜ், அதாவது எங்களோட அப்பாவும் உங்கள் அப்பாவும் நான்வெஜ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் குக் பண்ணி செம்மையாக தடப்படலாம் நடக்குது. இந்த நான்வெஜ்லாம் நீங்கள் குக் பண்ணல, பட் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட்டு ஏதாவது ட்ரை பண்ணலாம், இங்கே தானே மெய்டாக ஒர்க் பண்ணுறீங்க, அதனால அதெல்லாம் பார்க்குறீங்க. இப்படி பண்ணால் தயாங்க பிடிக்கும், அப்படி பண்ணால் பிடிக்கும் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. அவளும் பார்க்குறாளுங்க, ஓ இப்படிலாம் குக் பண்ணுமா அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களாம் குக் பண்ண மாட்டாளுங்க, அதனால் பார்த்துக்கிட்டு இருக்காளுங்க. எங்கிட்ட சாமமும் தான் தயாங்கிட்ட இதுக்கப்புறம்லாம் பொறுமையாக இருக்காடா, சொல்லிடலாம்டா வீட்டில் அப்படின்ட்டுலாம் சொல்கிறான். ஆனால் ஜான் விஷ்ணு கூட இதான் ஓகே அப்படின்னு தோணுது. ஆனால் தயாங் தான் இல்லை வேணாம், இல்லைடா உன்னே சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏய் மச்சான் தயாங்கா, எவ்வளோ நாளைக்கு அப்படியே நடிக்க போகிற? தெரிலடா, ஒருவேளை லைஃப் லாங் இப்படியே நடிக்கணும் கூட நடிக்கலாம்டா. கூட இருக்கால அது போதும். சா கூட இருந்தால் போதுமாடா, எனக்கு போதும்டா. என் பொண்டாட்டி ரொம்ப அழகாக இருக்காடா, எனக்காண்டி அவ்வளோ ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருங்கடா, தெரியாமல் எடுத்து என் ஃபோன் சென்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னால் அவ்வளோ பார்க்க முடியல, கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் இதெல்லாம் கிடைக்காதுல்லடா. ஏய் எதுக்குடா? வேண்டாம், நம்ம வீட்டில் சொல்லிடலாம்டா, அம்மா தெரிஞ்சால் போதும்டா. இல்லைடா அதான் வேணாம், ஆல்ரெடி அவள் ரொம்ப நொந்து போய் கஷ்டத்தில் இருக்கா. இன்னும் இதில் நான் வேற அவள் எவ்வளோ நாள் இங்கே இருக்கணுமோ எடுத்துகிட்டு போனடா. அவள் ரூமில் நான் ஒரு ரூமில் போதும் இப்படிலாம் டிஎஸோடு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்பா ரூம்லேயே இருக்காரு, வெளில வரவே இல்லை. உங்கள் அம்மா ஏதோ சொன்னாலும் இல்லடி, நம்ம பொண்ணு இன்னைக்கு தான் லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம்ல. உங்கள் அம்மாவும் அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வர முடியாது, அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு தெரியாது அப்படின்னு தோணுது. நேரத்தில் எல்லாமே கூப்பிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க.
எனக்கே டைம் ஆகுது. எல்லாம் ஒரு மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்க. உங்கள் அம்மா தான் அழுதுகிட்டு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அமைதியாக எதுவுமே காதில் வாங்கிக்காம அமைதியாக இருக்கீங்க. உங்கள் அப்பாலாம் உங்கள் கையை பிடிச்சாலும் உங்கள் அப்பா ஹேண்டை ஒத்திரி விட்றீங்க. நான் எப்படி கஷ்டப்படணும்? கண்டிப்பாக நீங்களும் கஷ்டப்படணும். ஏண்டா எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப்பை கொடுத்தீங்க அப்படின்னு. அவன்பா தயா அவர் என்னோட சேர்ந்து கஷ்டப்படுறாருப்பா. லாஸ்ட்டாக எனக்கு ஒரு நல்லது பண்ணோம்னா அவருக்கு சீக்கிரம் ஏதாவது பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணி கொடுங்கப்பா. என்னால் இதை சொல்ல முடியாது. என்னைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஆனால் அது எல்லாத்துக்குமே ஹிட் ஆகும்ல. டோருக்கிட்ட இருக்கான். அவன் அவங்க அப்பா அம்மா கூப்பிட வந்திருப்பான். நீங்கள் சொல்கிறது அவன் கண்ணில் டிஎஸ் வருது. நான் தொலைச்சிட்டு கீழே போயிட்டான். ஃபோனுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க ஒரே தான். அவன் கேட்டிருப்பாளடா ஃபோட்டோ. 3 பேருமே சென்ட் பண்ணிட்டாங்க. அவன் கண்ணில் டிஎஸ் வருது. நேரத்தில் உங்கள் அப்பா அம்மா கீழே வராங்க. எல்லாமே பேக் பண்ணிவிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம்ட்டு அவன் கையை பிடிச்சான். எல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு எடுக்கிறான். ஹாலில் தான் எல்லாம் என்ன சின்ன ஒயின் வரல இல்லைங்க அண்ணி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு மேலே தான் சாமனோட ஒய்ஃபு போகிறா. டோரை நாக் பண்ணால் உங்கள் கண்ணெலாம் வேகமாக தொடச்சிட்டு எல்லாம் இழுக்கிருக்கு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. என்னாச்சு நீ? ஏன் உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது? ஓ நாங்கள் எல்லாம் ஊருக்கு போகிறோம்ட்டு அழுகிறீங்களா? அதான் கீழே வராமல் இருக்கீங்களா? இல்லை அதான் தெரியுது. நீ எங்கே போகிறோம்? என்னைக்காவது கால் பண்ணுங்கள், குட்டுன்னு ஓடியாந்துடுறோம் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு கீழே கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தா எல்லாமே கிளம்பி ஒரு மாதிரி இருக்காங்க. இதுதான் வேணும், பட் இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது. இந்த 3 days கொஞ்சம் இந்த வீடே கொஞ்சம் கலன்ட்டு ஒரு ஹாப்பியாக அப்படி இருந்திருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இது உங்களுக்கு பிடிக்கல, இந்த வேஷம் உங்களுக்கு பிடிக்கல. என்ன சவுண்டு கேட்குது? அச்சோ எதுவும் இடி சவுண்டு மழைது வரப்போதா? அப்படிலாம் இருக்காது. சரிம்மா போயிட்டு வரோம். போயிட்டு வரேன்டா. மறுமூணு பத்திரமா பார்த்துக்கா. என் பத்திரமாடா. எல்லாமே அவங்களோட சொல்லிவிட்டு உங்கள் அப்பா அம்மா அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எதுவும் பேசலை. எல்லாத்துக்கும் பேசிட்டு டோர் ஓப்பன் பண்ணால் செம்ம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐயோ போச்சு, இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இடி செம்மையாக இருக்குது. அப்போ இன்னைக்கு ஊருக்கு போக முடியாதா? அதெல்லாம் போயிடலாம். லக்கேஜெல்லாம் தான் அவங்க கொடுங்க அப்படின்ட்டு அவன் இங்கிட்டு தான் அந்த கார்கிட்ட கொண்டு போகிறான். இடி செம்மையாக உழுகுது. தயாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா கத்துறாங்க. அவன் உங்கள் ஃபேஸை பார்த்துருப்பான். மழைன்னு சொன்னோன்னு உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால இதுக்கப்புறம் வேணாம், கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் இந்த மலைக்குள்ளே போய் லக்கேஜ்லாம் எடுத்து வச்சோன்னே எங்களோட அம்மா யாரும் போகணும், நாளைக்கு காலையிலே போய்க்கலாம், மார்னிங் சீக்கிரம் கூட போய்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாமே ஓகே அப்படின்றாங்க. தான் லக்கேஜ் அப்படியே இருக்கட்டும்டா, நீ உள்ளே வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. உங்களுக்கு ஓகே தான், பட் மழை வருது, ஸ்டே பண்ணட்டும், மார்னிங் போகிறாங்கல்ல அப்படி தான் தோணுது. ஏன்னா ரொம்ப மழை பெய்யுது, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்களும் நார்மலாக வீட்டுக்குள்ளே அதாவது உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. எல்லாம் பாருங்களா எங்கே ஒயினை காணோம்? சாமோட ஒய்ஃப் தான். அண்ணி கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல, எங்கே நம்மளாம் விட்டுட்டு போயிடுவோமோன்ட்டு. அதான் அண்ணி ரூமுக்கு போயிட்டாங்க போல. இந்த அண்ணி வந்துட்டாங்க பாருங்கள். ஓ எங்கள் அண்ணாவுக்கு டவல் எடுக்க போனீங்களா? தேங்க் நினைஞ்சிருப்பாளடா, கோல்டு பிடிச்சிருக்கூடாதுன்ட்டு டவல் எடுத்துகிட்டு வந்து தேங்கிட்ட கொடுக்குறீங்க. வாங்கி உங்களை பார்த்துட்டு தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ரூமில் தான், அதாவது ஹாலில் ஒரு மாதிரி சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. தேங், விஷ்ணு, ஜான் எல்லாமே அவங்க கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. டைம் இப்படியே போகுது. இப்போ ஒரு 7 o'clock. இப்போ தான் அந்த மழை ஸ்டாப் ஆகுது. எல்லாம் ஓவர். ஃபுட் சாப்பிட்டு எல்லாமே காலைல சீக்கிரம் போகணும்லடா, அதனால உங்கள் அப்பாவும் தேங்கோட அப்பாவும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. உங்கள் அம்மாவும் கூட சீக்கிரம் போகணும் அப்படின்ட்டு ஃபுட்லாம் சாப்பிட்டு அவங்களும் ரூமுக்கு போயிட்டாங்க. உங்கள்கிட்ட தான் அவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு தூங்கிடுங்கடா அப்படின்ட்டு டயர்டாக இருக்குன்ட்டு அவங்களும் ரூமுக்கு போகிறாங்களடா. இவங்க 4 பேருமே கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபுட் சாப்பிட தான் கூப்பிட்றீங்க. நீங்கள் 4 பேருமே அந்த டைனிங் டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களும் கை வாஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிட்றாங்க. சரிங்க நீ நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறோம், மார்னிங் சீக்கிரம் போகணும்ல அப்படின்ட்டு அவளுங்க 3 பேர் போனோன்னே எல்லாம் தேங்க ரூமுக்கு தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டீங்க. ஸ்டெப்பில் 4 பேருமே ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேணாண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நாங்கள் 3 பேரும் இதுக்கப்புறம் ஒன்றும் இருக்க முடியல அவங்க சொல்லிக்கிட்டே வரான். உங்கள் டோர் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஜுவல்ஸாக கழட்டி அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கழட்டி வைம்மா, கழட்டி வை, உங்கள் கழுத்தில் இருக்கே தாலியும் மொத்தமாக கழட்டி வை, சல்லாட்டி நீ எதெல்லாம் பண்ண போகிற? டோர் சைடு பார்க்குறீங்க. ஏன் சொல்லக்கூடாதுமா, நல்லா பண்ணுதான்,
தப்பு இல்லை. ஆனால் என் மச்சான் பாவம் இல்லையாம்மா, அவனுக்கும் மனசு இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு. இந்த சேர்லேருந்து எந்திரிக்கிறீங்க ஆனால் என்னம்மா முன்னாலே பொண்டாட்டியா நடிச்சிட்டு நிம்மதியாக காசு வாங்கிடுவேன். என்ன பேசுற? ஏய் போன ரூமுக்கு எடுத்துடா நீ. ஆமா ரொம்ப தான் லவ் பண்ணுறேன்ற. அண்ணா என்ன பேசுறீங்க? எனக்கு தெரியாதுல்ல. இப்போ சரமா போய் முடுறோம். ஏ படா அப்படின்ட்டு தேங்க் பைய பிடிச்சி இழுக்கிறான். ஏய் இருடா மச்சான், லவ் பண்ணுறேன்ட்டு லவ் பண்ணுறேன்னு விட்டுட்டு எதுக்குமா அந்த ஒரு காலேஜ கல்யாணம் பண்ணியும் அவன் வேணான்ட்டு லவ் பண்ணுறன்னு கூட என் மச்சான் சேர்த்து வச்சான். ஆனால் நீ அவனை எதுக்கு விட்டுட்டு வந்த? இருக்குறா லவ் பண்ணுறோன்னு சொன்னேன். இப்போ எதுக்கு அங்கேருந்து வந்த? நான் சொல்லட்டுமா? ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியுமா நீ எதுக்காண்டி வந்திருக்க, இங்கே என்ன ஆச்சு எல்லாம் தெரியும். நான் ஒன்றுமா எல்லாம் தெரிஞ்சு வந்துட்டேன். கடவுளாக பார்த்து என் மச்சான்ட்ட கொடுத்துருக்கான். ப்ளீஸ் மச்சானை ஏற்றுக்கம்மா, ரொம்ப நல்லவன். எனக்கு கல்யாணம் லவ்வெல்லாம் முடியாது. நான் அன்னைக்கு ஒன்று பார்த்தானோ அதில் தான் ஆமாம் வாயை க்ளோஸ் பண்ண இழுத்துக்கிட்டு அங்கே வெளியில் போகிறான். விட்றா மச்சான், இன்னும் சொல்லு மச்சான். நான் நடந்துச்சு நான் அவனுக்குலாம் தெரியா நினச்சிக்கிட்டு இருக்க பிள்ளை. அந்த பிள்ளை அதெல்லாம் நடந்து அப்புறம் எதுக்கிடா மச்சான் அந்த பிள்ளை போனால எதுக்கிடா வந்தால ஜானு விஷ்ணு கேட்கட்டும்னு தான் விட்டுருப்பாங்க. தேங்க தான் டெரஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறான். இல்லை ஒரு மாதிரி சண்டை போடுறாங்க. ஜான் விஷ்ணுலாம் தேங்க தான் சண்டை போடுறாங்க. எதுக்குடா கட்ட கேட்டான் இன்னொன்று. இல்லைடா அவள் ஆல்ரெடி என்னடா ஆல்ரெடி வரத்தையா அவளே கழட்டி கொடுத்த தாலியா அவளே எடுத்து மாட்டியிருக்கா. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்துட்டா. இதுக்கப்புறம் அவன் இவன் சொல்லிட்டு இருந்தா இவளே விடுறா. பிள்ளாட்டி சொல்லு ஒன்று சொன்ன மாதிரி அம்மாட்டே சொல்லிடலாம். ரோஸ்ல தானே சைன் போடுக்கா, அதை கிழிச்சு போடு. மற்றபடியும் உனக்கு அவளுக்கு தான் மேரேஜ் ஆயிருக்கு, உனக்கே தெரியும் இதனால ஓயின் வந்திருக்கா அப்படின்ட்டு. ஆமாவா ஆல்ரெடி டெரஸ்ட ஒரு ரூம் இருக்கும்டா, ஸ்டோர் ரூம் மாதிரி திறந்து ஆல்ரெடி சரக்குலாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. எடுத்து ஆளுக்கு ஒரு பாட்டில் எடுத்து மட்டாய் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் செம்மையா குடிக்கிறான், அதனால தாங்க முடியல. குடி செம்மான அணுங்கால் பாடிக்கிறான். செம்மான அன்னைக்கு சொன்னேன்லடா, அன்னைக்கு எனக்கு இவ கிடைச்சிட்டான்னு தோணுச்சு. ஆனா இவ அவனை மறக்கலடா. ஒன்று தெரியுமா, அவனும் இவனை மறக்கல. உங்களுக்கு தலையெல்லாம் சுத்துது தோணு ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாளடா. இவங்களுக்கெல்லாம் தெரியுமா உங்களுக்கு தலையை சுத்துது ஒரு மாதிரி அந்த பெட்ல கையை வச்சு ஒரு மாதிரி உட்காடுறீங்க தோணு சொல்லிட்டு போனதான். இது அங்கேருந்து வந்த நான் சொல்லட்டுமா? ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியுமா நீ எதுக்காண்டி வந்திருக்க, இங்கே என்ன ஆச்சு எல்லாம் தெரியும். உங்கள் ஃபேஸை ஹக் பண்ணிக்கிட்டு செம்மையாக அழுகுறீங்க.